सदा सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं जानकीकान्तस्मरणं पार्वतीपतये गोपिकाजीवनस्मरणं बोला पुण्डलीकवरदा समस्त सद्गुरुनाथ महाराज की, सद्गुरु विठलदास महाराज की, समस्त साधु मंडली की, आंजनेय मूर्ति की। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तगोकं सत्यं परं धीमहि यं प्रौरजन्तमनुपेदमपेदकृत्यं द्वैपायनो विरहकादराजुघाव पुत्रेति तन्वयतया तरवोऽभिनेदुस्तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्ग्रये। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। यशिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलम्। पीताम्बरं करविराजितशङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। श्रीरामस्य कथाप्रसङ्गसमये वल्मीकजन्मास्वयं श्रीकृष्णामृतगानवर्षसमये वैयासकिस्सोऽभवत्। श्रीपुण्यप्रदभारतप्रवचने व्यासेन तुल्यो गुरुः स्कान्दे स्कन्दसमानये वसभो योऽनन्तरामो यतिः भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम्। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। यज्ञेश यज्ञपुरुषार्च्युत तीर्थपाद तीर्थश्रवाश्रवणमङ्गलनामधेया आपन्नलोक प्रशमोदयाद्य शम्नकृतीश भगवानसि दीननाथः। इत्थं विरिञ्च स्तुतकर्मवीर्यः प्रातुर्बभूवामृतभूरदित्यां चतुर्भुजः शङ्खगदाब्जचक्रः पिशङ्गवाशानलिनायते क्षणः। सर्वेश्वरनाன பகவானுடைய குணகணங்களை சுகாச்சாரியால் வர்ணிச்சுட்டு வரார். அந்த பரீட்சத்துக்கு பஞ்சமஸ்கந்தத்தை தான் நேரடியாக சொல்லணும்னு சுகாச்சாரியால் நேரடியாக பஞ்சமஸ்கந்தத்தை சரித்திரத்தை சொல்லி ஞானிகளுடைய சரித்திரம், பூகோள வர்ணனம், நரக வர்ணனம் முதலிய சரித்திரங்கள்லாம் பூர்த்தி பண்ணி ராஜாவுக்கு ஒரு சந்தேகம், நரகத்துக்கு எல்லாரும் போயிடுவாளா, எதுலேருந்து அதுலேருந்து எப்படி விடுபடுறது. உடனே அஜாமிலோபாக்கியானம் சொல்லி இந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணி அந்த கதைகள்லாம் சொல்லி பிறகு ஜெகத் சிருஷ்டியாதி கதைகளையும் திருப்பி சொல்லி அசுராளுடைய பட்சத்தில் பகவானுக்கு ஒரு கோபம், எப்பொழுதும் ஒரு பட்சபாதியாக இருக்கானேன்னு ஒரு சந்தேகம் வர சமப்பிரிய சுகர்பிரம்மன்னு பூதானாம் பகவான் சுயம்னு அசுர குழந்தையான பிரகலாதனுக்கு பகவான் என்னென்ன லீலை பண்ணி அவனுக்கு அனுகிரகம் பண்ணார் நரசிம்மமூர்த்தியாக, அந்த சரித்திரத்தையும் சொல்லி வர்ணாசிரமங்க தர்மங்களை சொல்லி பூர்த்தி பண்ணார். ஏதன் மத்தியத்திலே பகவான் எந்தெந்த மன்வந்தரத்தில் என்னென்ன அவதார்
ஹரிஹி ஆவிராசீத்துன்னு பகவான் அந்த கஜேந்திரனுக்கு அனுகிரகம் பண்ண சரித்திரம். அடுத்தபடியாக திருப்பார்கடல் கடையிற காலத்தில் கூர்மாவதார். அதே சமயத்தில் பகவான் அமிர்தத்தை எடுத்துட்டு தன்வந்தரியாக வந்தார். இது போல பகவத் அவதாரங்களையும் சொல்லி பூர்த்தி பண்ணி மகாலட்சுமி விவாகம் சொல்லி இந்த தேவாளுக்கு இப்ப ராஜ்யம் கிடைச்சிடுது. அமிர்தம் சாப்பிட்ட பிறகு, அமிர்தத்தை சாப்பிட்டா பலமோட இருக்கா, தேவாள் கையில் இப்ப ராஜ்யம், திரைலோகாதிபத்தியம் இந்திரன் இடத்துல இருக்கு. அப்படி இருக்கிற காலத்துல அசுராள்கிட்ட ராஜ்யம் இல்லை. அப்போதைக்கு அசுராளுடைய தலைவன் யாருன்னா மகாபலி. பிரகலாத சுவாமி அவருடைய புள்ள விரோச்சனன், விரோச்சனனுடைய புள்ள மகாபலி. இந்த மகாபலிக்கு திரைலோக்கியாதிபத்தியம் இல்லை. இங்க ராஜ்யத்தில் இருக்கக்கூடியதான இந்திரன் என்ன பண்றான், அந்த தன்னிடத்துல அந்த திரைலோக்கியாதிபத்தியம் இருக்கு அப்படிங்கிற ஒரு கர்வத்துல இருக்கிற காலத்துல ஆத்தியார் பிரசாதத்தை கொடுக்கிறார். யானை மேல அந்த பிரசாதத்தை வச்சு அலட்சியமாக அந்த யானையும் கீழே தூக்கி போட்டு மிதிச்சு கொடுத்து கோபம் வந்தது, சவிச்சுட்டார். உன்னிடத்துல இருந்து உன்னுடைய சொத்துக்கள்லாம் போக கடவுள். அது மாத்திரம் இல்லை, எப்படி சபிச்சார்னா உன் சத்ருன் இடத்துல போக தகடுவதுன்னு சபிச்சு. அவருடைய சத்ரு யாருன்னா மகாபலி. இதே காலத்துல அங்க மகாபலியும் தனக்கு இந்த ராஜ்யம் கிடைக்கணுங்கிறதுக்காக சுக்ராச்சாரியார முன்னிட்டு ஒரு யாகம் ஒன்று பண்ணிட்டு இருக்கு. அந்த யாகம் பண்ணா என்ன ஆகும்னா, அந்த யாகம் பண்ணின பிறகு அதுலேருந்து ஒரு ரதம் வரும். அந்த ரதத்துல ஏறி போனான்னா இந்திரன் சண்டையே போட மாட்டான், டவுனை காலி பண்ணிட்டு கிளம்பி போயிடும். அந்த யாகத்தை பண்ணலான்னு சொல்லி சங்கல்பம் பண்ணி இந்த யாகத்தையும் பண்ணி வைக்கிறார். இவர் பார்த்தார், நீ இனிமே தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு இந்திரன் காலில் விழுந்தான். என்னதான் இருந்தாலும் சாபம் கொடுத்தது தான். அதுவும் இல்லாம அந்த பக்கத்திலேருந்து வரக்கூடிய அந்த மகாபலி பூர்ண பலத்தோட வரும். நீ சொல்லிக்காம இடத்த காலி பண்ணிடுன்னார். ராஜ்யம் இல்லை, திரைலோக்கியாதிபத்தியம் இப்ப இந்திரன் இடத்துல போயிடுது, அந்த மகாபலியின் இடத்துல போயிடுது. இப்படி இருந்துருக்கிற காலத்துல இந்த குழந்தைகளுக்கு இப்ப ராஜ்யம் இல்லை. யாருக்கு? இந்த தேவாளுக்கு. அம்மாவான திதி வருத்தப்படுறான், தன்னுடைய குழந்தைகள்லாம் இப்ப ராஜ்யம் இல்லாம கஷ்டப்படுறாளே, என்ன பண்ணலாம், இதற்கு ஒரு நிவர்த்தி வேணுமேன்னு அவ ஆத்துக்கார்ட்ட சொல்ல, உடனே அவர் சொன்னார், ஒரு பயோவிரதம்னு ஒரு விரதம், 12 நாட்கள் சாத்தியமான அந்த விரதத்தை எடுத்து கொடுக்க, அதை அனுஷ்டானம் பண்ணிட்டு வந்தேன்னா உனக்கு க்ஷேமம் கிடைக்கும்னு அந்த விரதத்தை எடுத்து கொடுக்கிறார். பால்னாலேயே நிவேதனங்கள் பண்ணி பகவானுக்கு ஆராதனம் பண்ணா பலன் கிடைக்கும்னு எடுத்து கொடுக்க, உடனே அவளும் அந்த விரதத்தை பிரதம ஆரம்பிச்சு துவாதசி பூர்த்தி பண்ற மாதிரி உள்ள ஒரு விரதம், பயோவிரதம் பண்ணினா பகவானை குறித்து ஆராதனை பண்ணா என்னாச்சுன்னா, பகவானே இந்திரனுக்கு தம்பியாக, தேவாளுக்கு தம்பியாக பகவானே அவதாரம் பண்ற. இத்தம் விருஞ்ச ஸ்துத கர்ம வீரியா பிராதுர்பூவா அமிர்தபூரதித்யாம். யார் அவதாரம் பண்ணான்னார்? வாமனமூர்த்தி. எந்த பிரபுடான்னார்? அமிர்தபூகுன்னார். எந்த பகவானிடத்திலேருந்து அமிர்தம் வந்ததோ அந்த பிரபு. அது மாத்திரம் இல்லை, அவனுடைய சரணத்தை பிடிச்சா பிறப்புங்கிற அந்த பெருங்கடலை ஈஸியா தாண்டியுள். பிறப்பே கிடையாது அவனுடைய சரணத்தை பிடிச்சா. அந்த பிரபு கர்ப்பவாசா, எந்த பிரபுவை சரணம் பண்ணா கர்ப்பவாசாதி தோஷங்கள்லாம் நீங்குமோ அந்த பிரபு இப்ப கர்ப்பவாசம் பண்ணியிருக்கான். அமிர்தபூகு, இந்திரனுக்கு தம்பியாக உபேந்திரனாக, சதுர்புஜஹா சங்க கஜாப்ஜ சக்ரஹா பிஷங்கவாசா நலினாய தேக்ஷணஹா. எப்ப அவதாரம் பண்ணார்னா, ஸ்ரோணாயாம் ஸ்ரவண துவாதஸ்யாம் முகூர்த்தே அபிஜிதி பிரபுகு சர்வே நக்ஷத்திர தாராத்யாக சக்ருஹு தத்தன்ம தட்சிணம். ஸ்ரவண நட்சத்திர துவாதசி
திதியில பகவத் அவதாரம், அபிஜித்ங்கிற ஒரு முகூர்த்தத்தை, ஏதாவது ஒரு காரியம் பார்க்குறோம், முகூர்த்தம் அந்த டயத்தை பார்த்துட்டு பண்ணோம்னா ஒவ்வொருத்தர் இந்த நேரம் கெட்ட நேரம் நல்ல நேரம்னு பார்க்கணும். ஆனால் இந்த அபிஜித் முகூர்த்தம் இருந்ததுன்னா எதுவுமே பார்க்க வேண்டாம், உடனே அந்த காரியத்தில் இறங்கிடும். முகூர்த்தே அபிஜிதி பிரபு சர்வே நக்ஷத்திரதாராத்யா சக்ருஹு தத்தன்ம ஜக்ஷிணம். அப்படி பகவான் அவதாரம் பிறக்கிற காலத்திலேயே ஜட்டிலம் வாமனம் மர உருவி ஜட்டையோட பிறக்கிறார். ஒரு சின்ன ரிஷி வேஷத்துல பிறக்கிறார் பகவான். வைகுண்ட ரூபம் ரிஷி வேஷம் இப்படி இருக்கிற அந்த பிரபுவை பார்த்தோன்னே அவ அம்மா பார்த்தா ஆனந்தப்படுறா. படுற காலத்திலே பார்த்தா பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் பிறக்கும் போதே 5 வயசு பொறுமா. ஏன்னா மேலே காரியம் இருக்கு. பகவான் பிறக்கும் போதே 5 வயசு பொறுமானத்தில் பிறக்கிறார். 5 வயசுங்கிறது எந்த எந்த காலம்னா உபநயன காலம். கர்ப்பாஷ்டமேஷு பிராமணேஷு பணயீத கர்ப்பத்வாதசேஷு ராஜன்யம் கர்ப்பைகாதேஷு வைஷ்யம். சூத்திரங்கள் சொல்றதோன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலம், அந்த காலத்துல தான் உபநயனம். கர்ப்ப அஷ்டமம் பிராமணாளுக்கு, கர்ப்பத்வாதசம் வைஷ்யாளுக்கு, க்ஷத்ரியாளுக்கு ஏகாதசம் வைஷ்யாளுக்கு, கர்ப்பத்வாதசேஷு வைஷ்யம். இது போல 3 பிரிவுகளுக்கும் உள்ளவாளுக்கு இன்னென்ன வயசுல பூணல் போடலாம் அப்படின்னு நம்ம சூத்திரங்கள்லாம் சொல்றது. அதனால பிறக்கும் போதே இந்த குழந்தை வாமனமூர்த்தி உபநயனத்துக்கு சித்தமா பிறந்துட்டார். பபூவதே நைவ சவாமனோவட்டு சம்பஷ்யதோ திவ்ய கதிர்யதா நடஹா. அப்படி பிறந்திருக்கிற அந்த குழந்தைய அக்கம் பக்கத்தில் இருக்கிற ரிஷி மண்டலத்தில் இருக்கக்கூடியவாள்லாம் பார்க்க வர, இது போல குழந்தை பிறந்திருக்காமேன்னு விசாரிக்க வரா. உடனே பார்த்தார் அந்த வைகுண்ட ரூபத்தை போக்கிட்டார். ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ரூபம் இல்லை. அம்மாவுக்கு காமிச்சார், அப்பாவுக்கு காமிச்சார், அந்த ரூபத்தை போக்கின்ட்டார். திவ்ய கதிர் யதா நடஹா. சாதாரண பிராகிருத சிசுவாக மாறி எல்லாருக்கும் காட்சி கொடுக்கிறார். எல்லாரும் வந்துட்டா. இவர் எதற்காக வந்திருக்காருன்னா உபேந்திரனுக்கு தம்பியாக பிறந்த காரணம் அந்த ராஜ்யத்தை வாங்கி தரணுங்கிறதுக்காக. மேல உபநயன காரியத்தை ஆரம்பிக்கிறார். யார் யார் வந்தான்னா தேவர்கள் அத்தனை பேரும், ரிஷிகள் தேவர்கள் எல்லாருமே வந்து இந்த குழந்தைய பார்க்கிறார். வர காலத்துல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சாமான்களை கொண்டு வந்து அந்த குழந்தைகள்கிட்ட கொடுக்கிறார். யார் யார் வந்தான்னா தம்பட்டும் வாமனம் திருஷ்டுவா மோதமானா மகரிஷயா கர்மாணி காரயா மாசுகு புரஸ்கிருத்திய பிரஜாபதிம். பிரம்மாவை முன்னிட்டு எல்லா தேவர்களும் வரா. தஸ்யோபநீயமானஸ்ய சாவித்ரீம் சவிதா ப்ரவீத் ப்ரஹஸ்பதிர் பிரம்மசூத்ரம் மேகலாம் கஷ்யபோ ததாத் ததௌ கிருஷ்ணாஜினம் பூமிஹி தண்டம் சோமோ வனஸ்பதிஹி கௌபீனாச்சாதனம் மாதா ஜௌச்சத்ரம் ஜகதः பதேஹ கமண்டலும் வேதகர்ப்பம் குஷான் சப்த ரிஷயோ ததுஹு அக்ஷமாலாம் மகாராஜா சரஸ்வத்யா வ்யயாத்மனः தஸ்மாதித்யுபநீதாய யக்ஷராட் பாத்ரிகாமதாத் பிக்ஷாம் பகவதி சாட்சாத் உமாதாதம்பிகா சதி. யார் யார் இந்த உபநயன காலத்துல என்னென்ன வஸ்துக்களை சமர்ப்பணம் பண்ண அந்த வாமனமூர்த்திக்கு வந்திருக்கிறது பகவான்னு எல்லாருக்கும் தெரியும். உடனே பார்த்தா அந்த தேவர்கள்லாம் ஒவ்வொரு வஸ்துக்களை கொண்டு வந்து கொடுக்குறோம். யார் யாருன்னா தஸ்யோபநீயமானஸ்ய சாவித்ரீம் சவிதா ப்ரவீத். சூரியன் என்ன பண்ணார்னா அவர் தான் பிரம்ம உபதேசம். எந்த சூரியன் சவித்ர மண்டல மத்தியவர்த்தின்னு நம்ம தியானம் பண்றோமோ அந்த சூரியனே சாட்சாத் வந்து உபதேசம் பண்றார். சாவித்ரீம் சவிதா ப்ரவீத் ப்ரஹஸ்பதிர் பிரம்மசூத்ரம். ப்ரஹஸ்பதி ஆத்துவாத்தியார் ப்ரஹஸ்பதி அவர் என்ன பண்ணார்னா பூனலை கொண்டு வந்து கொடுக்குறார். குட்டி குழந்தை வாமனனா இருக்கார், குட்டி ரூபத்துல இருக்கார். இவருக்கு இப்பயே இந்த பூனலை நூத்து கொடுத்துரும். ஏன்னா இவர் பெரியவரா இருக்கிற காலத்துல ஆகாசத்துக்கும் பூமிக்கும் அளாவிதான திருமேனியா இருக்கிற காலத்துல இவருக்கு பூனலை நூத்து கொடுக்கணும்னா முடியுமா? எத்தனை மில்லு வேலை செஞ்சாலும் இவருக்கு பூனல் நூக்க முடியும்.
விராட் ஸ்வரூபனா இருக்கிற காலத்துல பூனல் யாரால நூத்து கொடுக்க முடியுமா? முடியாது. ஆனா இப்ப நம்ம பாக்கியம் என்னன்னா, குஞ்சு வாமனா வந்திருக்கார், 5 வயசு பொறுமானம். இப்படி இருக்கிற அந்த குழந்தைக்கு நம்ம பூனலை நூத்து கொடுக்கலாமே, ஆத்து வாத்தியாரணும். அதனால பூனல் அவரே நூத்து கொடுக்குறது. அது மட்டும் இல்ல, ரைட்ஸை விட்டு கொடுக்க கூடாது. ஆத்து வாத்தியார்னா என்ன பண்ணுவான்னா, சிட்டியில இருப்பா வாத்தியார், இந்த கிரகஸ்தா சிட்டியில இருப்பா, இவர் கிராமத்துல இருப்பார். அவருக்கு இந்த பூனல் போடுற காலத்துல, ஆவணியாவட்ட காலத்துல இங்கேருந்து கொரியர்ல அனுப்பி வைப்பார். ஏன் அங்க வாத்தியார் இல்லையா, அவர் அங்க வாங்கிக்க மாட்டாரா? பூனல் கிடைக்காதா? எல்லாம் கிடைக்கும். இந்த பூனலை அனுப்புறதுனால என்ன தெரிவிக்கிறார்னா, நான் தான் உங்க ஆத்து வாத்தியார், இன்னைக்கு மாத்திரம் இல்லை, உன் பொண்ணு கல்யாணத்துக்கோ புள்ள கல்யாணத்துக்கோ ஆத்துல என்ன ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும் நான் தான் உனக்கு ஆத்து வாத்தியாருங்கிறத ஸ்திரப்படுத்துறதுக்காக இங்கேருந்து இந்த பார்சல் பண்ணுவார், கொரியர்ல போடுவார் அந்த பூனலை. அது போல இந்த பகவானுக்கு சொல்றாரா, என்னைக்கா இருந்தாலும் உங்க ஆத்துக்கு நான் தான் வாத்தியார். பிருகஸ்பதிர் பிரம்மசூத்திரம் மேகலாம் கஷ்யபோ ததாத்து. கஷ்யபர் என்ன பண்றாருன்னா, மேகலை அந்த இடுப்புல பிரம்மச்சாரிய ஆசிரமத்துல இருக்கும்போது அந்த மேகலைங்கிற அந்த தர்பையை கட்டிக்கணுமே, அதை கொண்டு வந்து கொடுக்கிறார் கஷ்யபர். ததோ கிருஷ்ணாஜினம் பூமிஹி. ஆசிரமத்தில் இருக்கிற காலத்துல உட்காந்து ஜபதபாதிகள் பண்றதுக்காக மான் தோலை கொண்டு வந்து கொடுக்கிறது. கிருஷ்ணாஜினம் பூமிஹி, பூனல்ல போட்டுப்பா. இது போல காரியங்களுக்கு அந்த மான் தோல் தேவை, அதை கொண்டு வந்து அந்த பூமி தேவதை கொடுக்கிறா. தண்டம் சோமோ வனஸ்பதிஹி, தண்டம் பொரச சமித்த கொண்டு வந்து வனஸ்பதி தேவதை கொடுக்கிறது. கௌபீனாச்சாதனம் மாதா கமண்டலும் வேதகர்ப்பம். அம்மா என்ன பண்றான்னா, எல்லாரும் ஒவ்வொரு வஸ்துக்களை கொடுக்க, இந்த அம்மா ஒரு சின்ன கௌபீனத்தை கட்டி விடுறாளா அந்த குழந்தைக்கு. அந்த காலத்துல எல்லாம் பூனல் எப்படி போடுவான்னா, சிகைய எடுத்துவிட்டு அந்த குழந்தை கையில் அந்த தண்டத்தை கொடுத்துவிட்டு அந்த கௌபீனத்தை கட்டி தான் அந்த காலத்துல உபநயனாதி சம்ஸ்காரங்கள் நடக்கும். அது ஏன் நடந்ததுன்னா, அந்த குழந்தையோட வயசு அது மாதிரி இருக்கும். 5 வயசு 7 வயசுக்கு உட்பட்ட குழந்தையா இருக்கும். இப்ப ஏன் பண்ண முடியாதுன்னா, எப்ப உபநயனம் நடக்கிறது? இப்ப கல்யாணத்தோட சேர்த்து உபநயனம் பண்றான். அதனால இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. கௌபீனத்தோட நிற்க முடியுமா என்ன? அதனால என்னன்னா, அந்த காலத்துல அதற்கு உண்டான உரிய காலமா இருந்தது. கௌபீனத்தை கட்டி அழகு பார்ப்போம். குட்டியா இருக்கும் குழந்தை, கௌபீனத்தை கட்டி அதுக்கு உபநயன காலத்துல அப்படி தண்டத்தை கொடுத்து நிற்க வைப்போம். பார்க்கறதுக்கே லட்சணமா இருக்கும் அந்த குழந்தை. கௌபீனாச்சாதனம் மாதா யௌச்சத்ரம் ஜெகதப்பதே. அந்தரிக்ஷ தேவதை கொடையை கொண்டு வந்து கொடுத்தது. பிரம்மச்சரியாசிரமத்தில் இருக்கும்போது கொடை வச்சுக்கணும்னு இருக்கு. அந்த கொடைய அந்தரிக்ஷ தேவதைகள் கொண்டு வந்து கொடுக்கிறது. கமண்டலும் வேத கர்ப்பம். பிரம்மா பார்த்தார், ஒவ்வொருத்தர் ஒரு வஸ்துக்கள் அவர் கிண்டி கொண்டு வந்து கொடுத்தாராம். கமண்டலும் தீர்த்த பாத்திரம் வச்சுட்டு தானே சந்தியாவந்தனம் மாத்தியானிகம் பிரம்ம யஜ்யம் முதலிய காரியங்கள்லாம் பண்ணணும். அதற்கு தன்னுடைய அவர் ஒரு கிஃப்டா இந்த கிண்டியை கொண்டு வந்து கொடுத்தார். கமண்டலும் வேத கர்ப்பம் குஷான் சப்த ரிஷயோ ததுஹு. அக்ஷமாலாம் அக்ஷமாலாம் மகாராஜா சரஸ்வத்ய வியாத்மனா. சரஸ்வதி தேவி என்ன பண்ணான்னா, சப்தரிஷிகள் கொண்டு வந்து குஷத்தை கொடுக்குறா. அக்ஷமா அந்த ஜபம் பண்ற மாலைய சரஸ்வதி தேவி கொண்டு வந்து கொடுத்தாளாம். தஸ்மாதித்யுபநீதா யக்ஷராட் பாத்ரிகா மதாத். குபேரன் என்ன பண்றான்னா, பிக்ஷா பாத்திரத்தை கொண்டு வந்து கொடுக்குறான். பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கும்போது 4 இடத்துல பிக்ஷை வாங்கி தானே சாப்பிடணும். அதனால அந்த பிக்ஷா பாத்திரத்தை குபேரன் கொண்டு வந்து கொடுத்தான். பிக்ஷாம் பகவதி சாட்சாத். அதுல பிக்ஷை போட்டது யாருன்னா, முதல்ல அம்மா போடணும். இதுல யார் போட்டான்னா, சாட்சாத் பரமேஸ்வரனுடைய பத்னியான அம்பாள் வந்து போடுறா. ஏன் அம்பாள் போடுறா அப்படின்னா, சாதாரண குழந்தையா இருந்தா அம்மா போட்டா போரும். இப்ப வந்திருக்கிறது எதற்குன்னா, திரைலோக்கிய பிக்ஷைக்காக வந்திருக்கு. தேவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை வாங்கி கொடுக்கணும். அதற்காக பகவத் அவதாரம். அந்த காரியம் சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும். அதற்கு இந்த அம்மாவுடைய கட்டாட்சம் இருந்தால் தானே முடியும். அதனால இந்த அம்மாவை கூப்பிட்டு பிக்ஷை போட சொன்னா, உமாதா தம்பிகா சதி பிக்ஷாம் பகவதி சாட்சா
துமாதாதம்பிகா சதி. இது போல இங்க வந்தவா அத்தனை பேரும் ஒவ்வொரு வஸ்துக்களை கொடுத்து அந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ண. இப்படி பூனல் முடிஞ்ச பிறகு அந்த குழந்தை ஆத்திலேயே இருந்துட்டு வேத அத்தியனம் பண்ணிட்டு காத்துட்டு இருக்காரு வாமனமூர்த்தி. என்ன மனசுல என்னம்னா உரிய காலம் வரணும், அந்த சமயத்துல போய் நம்ம யாச்சகம் வாங்கணும் அந்த மகாபலி கிட்ட. இப்படி இருக்கிற பகவத் சங்கல்பம் இது. உடனே பார்த்தா அந்த மகாபலி நர்மதா நதி தீரத்துல ஒரு யாகம் பண்ணலான்னு தீர்மானம். இது உடனே இந்த பிரம்மச்சரியாசிரமத்துல வேத அத்தியனம் பண்ணிட்டு இருக்கிற இந்த மகாபலிக்கு காதுல விழுறது. ஆஹா, மகாபலி யாகம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிவிட்டான், நம்ம போய் யாச்சகம் வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டு பகவான் இங்கேருந்து கிளம்பி போறார். ஸ்ருத்வாஸ்வமேதைர் யஜமான மூர்ஜிதம் பலிம்பிருகூணாம் உபகல்பிதைஸ்ததஹ ஜகாம தத்ரா கிலசார சம்பிருதஹ பாரேன காம் சன்யமயன் பதே பதே. காதுல விழுந்தோன்னு விறுவிறுன்னு கிளம்புறார். மறந்து போயிடுத்தான் ஒரு விஷயம், அவருடைய வயத்துல தானே 17-14 அண்டங்கள்லாம் இருக்கு, அவர் உதரத்துல தானே எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கிற பகவான் அந்த ஞாபகமே இல்லாம குடுன்னு ஓடுறார். ஓடுறதுனாலேயே அந்த வெயிட்டு தாங்க முடியும், அந்த பகவானுடைய வெயிட்டை பூமியால தாங்க முடியல. அவ என்ன பண்றான்னா வெயிட்டு தாங்க முடியாம பாரேனகாம் சன்யமயன் பதே பதே வளைஞ்சு 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 கொடுக்குறாளாம் அந்த பகவானுடைய ஒவ்வொரு அடிவைப்புக்கும். என்ன எண்ணம்னா பாவனமூர்த்திக்கு, ஆஹா யாகம் பூர்த்தி ஆயிட போறது, அதற்குள்ள போய் மகாபலிட்ட வாங்கணும். விறுவிறுன்னு ஓடி வரார். தம் நர்மதாயாஸ்தட உத்தரே பலேஹே யம்ருத்விஜஸ்தே பிருகுகச்ச சம்யகைஹி பிரவர்த்தயந்தஹ பிருகவः கிருதூத்தமம் வ்யசக்ஷராராதிதிதும் யதாரவிம். பார்த்தா அந்த யாகசாலை கண்ணில் படுறது. பகவான் அப்படி பக்கத்துல நெருங்க நெருங்க யாகசாலையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த மூர்த்தியினுடைய தேஜஸை பார்த்து பிரமிச்சு போறோம். சுக்கராச்சாரியால் பல ரித்திகள் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கா, மகாபலியும் இருக்கா. இவருடைய ரூபம் என்ன பண்றதுன்னா எல்லாரையும் ஆட்கொள்றது, பறிக்கிறது கண். ஒவ்வொருத்தராக வரான்னு மனசுல நினைச்சுக்கிறாள். யாருன்னா பிரகவா கிருத்தூத்தம். அங்க இருக்கிற அந்த அக்னிகள் 3 அக்னியாக இருக்கே, அந்த அக்னி ஆகவனியம் கார்கபத்தியம் தட்சிணாக்னின்னு இருக்கக்கூடிய அக்னிகள்லாம் சுவாகதம் சொல்லி சுவாமியை வரவேற்கிறது. அது மாத்திரமில்ல, ஒவ்வொருத்தர் ஒருவேளை இவரா இருப்பாளோ, ஒருவேளை இவரா இருப்பாளோன்னு நினைச்சது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அபிப்பிராயம் சொல்றோம். யாருன்னா ஒருத்தர் சூரிய கிலாதி சூரியனே வந்திருக்கார் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். ஒருத்தர் சொல்றார் சனத்குமாரால் வந்திருக்காங்க. மற்றொருவர் சொல்றார், நான் என்ன நினைக்கிறேன், இந்த அக்னியே கரச்சரணத்தோட வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ரூபத்தை சொல்லி அவர் தான் வரான்னு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ரூபத்தை சொல்றா. ஆனா வந்தது யாருன்னா சத்ரம் சதண்டம் சஜலம் கமண்டலும் விவேஷ விப்ரத்தய மேதவாட்டம். இப்படி யாகசாலைக்குள்ள சத்திரம் கமண்டலு இதோட உள்ள நுழைஞ்சது யாருன்னா வாமனமூர்த்தி நுழைஞ்சார். மௌஞ்சியாம் மேகலையாம் வீதம் உபவீதாஜினோதரம் ஜட்டிலம் வாமனம் விப்ரம் மாயாமானவகம் ஹரிம். உண்மையிலே உள்ள வந்தது யாருன்னா மாயாமானவகம் ஹரிம். அந்த மகாபலியை ஏமாத்துறதுக்காக கபடஸ்வரூபியான வாமனன் அந்த யாகசாலைக்குள்ள வர பிரவிஷ்டம் வீக்ஷ பிருகவஹா. பார்த்தா மகாபலி கண்ணு சொக்கி போய் தன்னை மறந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். பொதுவா அப்படி இருக்கவே மாட்டான். என்னன்னா அவன் ஒரு கர்வியவன், யாரை பார்த்தும் மரியாதையும் கொடுக்கறதில்ல, மரியாதை கொடுக்க மாட்டான், அகம்பாவம் பிடிச்சவன். ஆனா அவனே அந்த ரூபத்தை பார்த்து மயங்கி நிற்கிறான். எதனாலன்னா ரூபானு ரூபாவயவம். வயசு 5 உயரமோ குட்டையா இருக்கிற ஆசாமி. அப்படி இருந்தா வயசு பெருசா இருக்கு, உயரம் குட்டையா இருந்தா எப்படி இருக்குன்னா கத்திரிக்காய்க்கு கையங்காலும் முளைச்சது போல இருக்கும். அப்படிதான் இருந்தாரோன்னா அப்படி இல்லை. பார்க்கறதுக்கு ரூபானு ரூபாவயவங்கிற அங்கத்துக்கு அங்கம் அழகு. அந்த ப்ரப்போர்ஷன் கரெக்டா இருந்ததுன்னா பார்க்கறதுக்கு கண்ணை பறிக்கும் அந்த ரூபம்.
அது அப்படி நீட்டா இருக்கிறதுனால யாரை பார்த்தாலும் அந்த ரூபம் மனசை பறிக்கிறது. ரூபானுரூபாவயவம் சசிஷ்யே சகா அக்னிபிகி, அக்னியெல்லாம் எந்திருந்து சுவாகதம் சொல்றது. அதை விட என்ன ஆச்சரியம்னா, அந்த சுக்ராச்சாரியால் சிஷ்யாலோட எந்து வாங்கோங்கிறார். அதை விட ஒரு ஆச்சரியம், அந்த மகாபலி எந்து நின்று வாங்கோ சுவாகதம்ங்கிறார். ஏன் இதை அண்டர்லைன் பண்றாருன்னா, அவர் ஆத்துவாத்தியாரான சுக்ராச்சாரியார் வந்தாலே யாரையா ஒருத்தரை கூப்பிட்டு இதை போடு, இந்த நாற்காலியை போடு, சேரை போடு, பலகையை போடுன்னு இன்னொருத்தரை கூப்பிட்டு தான் சொல்லுவோம். அவன் எந்த நின்று சுவாகதம் வாங்கோ எதுவுமே சொல்ல மாட்டான். வாயால சொல்றதோட சரி, எந்த காரியமும் பண்ண மாட்டான். ஆனா அவன் எந்திருந்து நின்று இந்த வாமனமூர்த்தியை பார்த்து சுவாகதம் வாங்கோ வரணும்னா சொக்கி போய் யஜமான பிரமுதிதா தரிசனீயம் மனோரமம். ஏன்னா அப்பேற்பட்ட ரூபம் இருந்தா அது ஆட்கொள்ளும். எல்லாரையும் வந்திருக்கிறது சாட்சாத் பகவான் இல்லையா? தரிசனீய மனோரமம் ரூபானுரூபாவயவம் தமசா தஸ்மாதாசனமாகரத்து. ஆசனை போட்டு உட்காத்தி வச்சு ஸ்வாகத்தம் நீங்க வாங்கோ, நீங்க வந்ததுனால எங்கள் குலமெல்லாம் திருப்தியாகுது. ஸ்வாகத்தம் தேனா அபிநந்தாத்யா பாதௌ பகவதோ பலிகி அவனிஜ்ய அர்ச்சயாமாச முக்த சங்கம் மனோரமம். அந்த சுவாமியை உட்காத்தி வச்சு அவருடைய 2 குஞ்சு திருவடியும் ஒரு தாம்பாலத்துக்குள்ள வச்சு ஜலத்தை விட்டு கரன்னு தேய்ச்சி இந்த மகாபலி பாத பூஜை பண்ணும். கதை சொல்ற சுகாச்சாரியால் சொன்னார், என்ன அக்கிரமண்டாது, 2 திருவடியும் ஒரு கையில் ஆப்டுன்றது. ஆப்பிடுமான்னா இதே திருவடி தான் பின்னாடி இப்ப உலகத்தையே அலாவ போறது. ஆனா அந்த திருவடி இவனுடைய பாக்கியம் ஒரு கையில அந்த 2 திருவடியும் ஆப்டுன்றது. எந்த திருவடினா முக்த சங்க மனோரமம். காடுகள்ல போய் அந்த ரிஷிகள்லாம் என்ன பண்றான்னா, வீடு வாசலை விட்டு மனைவி மக்களை விட்டு எல்லாரும் வாதாசிகளாக பர்ணாசிகளாக இப்படி ஹிமயமலையில பனியிலையும் மழையிலையும் உட்கார்ந்துருக்காளே, அவ எதை தியானம் பண்றான்னா இந்த திருவடியை தான் தியானம் பண்றான். அதுதான் அவளுக்கு முக்த சங்க மனோரமம். அந்த தியானத்துல இருக்கக்கூடிய திருவடி இதுதான் அவளுக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதான திருவடி. அந்த திருவடி இவன் கையில கிடைச்செடுத்திருப்ப. அவனிஜ்ய அர்ச்சயா மாசா, எல்லாம் பண்ணி பூஜையை விதிவத்தா பண்றான். தத்பாத சௌச்சம் ஜனகல்மஷாபகம் சதர்ம மூர்த்யதாத் சுமங்கலம் சதேவதேவஹ யத்தேவதேவஹ கிரிஷச்சந்திரமௌலிகி ததார மூர்த்னா பரயாச்ச பக்தியா. அந்த ஜலத்தை எடுத்து தானும் புரோக்ஷணம் பண்ணிட்டு சாப்பிட்டு தன்னுடைய பத்னிக்கும் பரிகரத்துக்கு கொடுக்குறான். இப்படி கொடுத்தா கதை சொல்ற சுகாச்சாரியால் இவாளுக்கு இவ்வளவு ஈஸியா கிடைச்செடுத்து, ஏன் இந்த பரமேஸ்வரன் இந்த தலையில ஒரு ஜட்டையை வச்சுட்டு அதற்கு மேல இந்த கங்கையை வச்சுட்டு இருக்கான்னு தெரியுமா? அதற்கு ஒரு மூலம் உண்டு, ஒரு காரணம் உண்டு. எதனாலன்னா இந்த திருவடி மேல போச்சு. பகவானுடைய திருவடி மேல போறது. உடனே பிரம்மா பார்க்கிறார், ஆகா இந்த திருவடி எப்பொழுதும் கிடைக்காது, நம்மளுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அவர் உண்டான பிறகு கமலத்திலேருந்து நாபி கமலத்திலேருந்து உண்டான பிரம்மா தேடி பார்க்கிறார், யாரு நம்மளை படைச்சவர், அவர் எங்க இருக்காருன்னு தியானம் பண்ணி தேடிண்டே இருக்கார். ஆனா கிடைக்கவே இல்லை. இப்படி தேடின்னு இருக்கிற காலத்துல கிடைக்கல. பார்த்தா ஒரு நாள் திருவடி அந்த சத்தியலோகத்துக்கு வந்து நிற்கிறது. சத்தியலோகத்துக்கு திருவடி வந்துடுத்தே பார்த்தா பகவானோடதுன்னு தெரிஞ்சுண்டு வந்த திருவடி ஆராதனம் பண்ணணும்னு சரஸ்வதி தேவியை கூப்பிட்டு பெரிய தங்க அண்டா வச்சுண்டு அந்த பாதத்தை பிரக்ஷாலனம் பண்ணி அலம்பி அந்த ஜலத்தை ஒரு சொட்டு கூட கீழே விடாட பறிக்கி சேவ் பண்ணி வச்சுட்டாலும் சேர்த்து வச்சுட்டார். இப்படி அவர் ஸ்ரத்தையாக பண்ணி சேமிச்சு வைக்கிற காலத்துல அவரையும் ஏமாத்திட்டு ஒரு சொட்டு ஜலம் கீழே வந்துடுத்தான். இதுதான் பஞ்சமஸ்கந்தத்துல சொல்ற வாமபாதாங்குஷ்ட நக நிர்பின்னங்கிற அந்த ஜலம்தான். எதுடான்னா இன்னைக்கு பிரவாகமாக ஓடுறதே அந்த கங்காஜலம். இது எங்கேருந்து வந்ததுன்னா இடது கால் கட்ட வர நுனியில அவன் இந்த பிரம்மாவை ஏமாத்திட்டு வந்த ஜலம் தான் அந்த ஜலம். அது அதனாலதான் சும்மாவான மித்த நதிகளுக்கெல்லாம் இல்லாத பெருமை கங்கைக்கு. எதனாலன்னா பகவானுடைய சரண சம்பந்தம் நேரடியாக உள்ள தீர்த்தம் அது. அதனாலதான் அதற்கு அவ்வளவு பெருமை.
பிரம்மா அப்படி பூஜிச்சு எடுத்து வச்சுக்கிறார். அது மாத்திரம் இல்லை, பரமேஸ்வரன் எதனால இன்னொரு ஒரு ஒரு பொம்மநாட்டுக்கு இடம் கொடுத்தாருன்னா, அது பகவானுடைய சம்பந்தப்பட்ட சரண சம்பந்தப்பட்ட தீர்த்தம்ங்கிறதுனால தான் அவர் அந்த சிரசுல அந்த ஜலத்தை வச்சுட்டு இருக்காரு. கங்கைய ததார மூர்தா தலையில கட்டி வச்சுட்டு இருக்காரு. எதனாலன்னா பறையாச்ச பக்தியாங்கிறார். பக்தியினால், அந்த மகாவிஷ்ணு மேல வச்ச பக்தியினால பரமேஸ்வரன் அந்த கங்கா ஜலத்தை தன்னுடைய சிரசுல இன்னைக்கும் வச்சுட்டு இருக்காருப்பா. அப்பேற்பட்டதான் அந்த ஜலம் இந்த மகாபலிக்கு சுலபமா கிடைச்சிடுது. ஸ்வாகதெந்தே நமஸ்துப்யம் பிரம்மன் கின் கரவாமதே பிரம்மரிஷீனாம் தபஸ்சாட்சாத் மன்யே த்வார்யவபுர்தரம். ஸ்வாகதம் சொல்லி அர்க்யபாத்யாச்சமணியும் கொடுத்து உட்காத்தி வச்சு, உங்களுக்கு என்ன வேணும்? ஒவ்வொருத்தர் சொல்றா, நீங்க அக்னிங்கிறா, சனத்குமாராளுங்கிறா, ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று சொல்றா. எனக்கான நீங்க யாருன்னு தெரியும். இந்த இடமா இருந்தா எல்லாரும் என்ன பண்ணுவா? ஏமாந்து போயிடுவா. ஆகா, நான் யாருன்னு தெரிஞ்சுட்டியாடா மகாபலி, நான் தான் பகவான்னு தெரிஞ்சுட்டியாடான்னு ஏமாந்து போயிடுவா. சொல்லுடா பாப்போம், நான் யாருன்னு நீயே சொல்லு மகாபலின்னார். அப்பதான் சுவாமி சொன்னார். உடனே அந்த மகாபலி சொல்றான், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ரூபத்தை சொல்றா, நான் என்னவா உங்களை நினைக்கிறேன்னா மன்யே துவாரிய வபுர்தரம். வீடு வாசலை விட்டு மனைவி மக்களை விட்டு காட்டுல இருக்காவாள்லாம், மழையும் தெரியல, வெயிலும் தெரியல, குளிரும் தெரியல, அப்படி இருக்கக்கூடிய அந்த ரிஷிகள் தபஸ் பண்ணி வச்சிருப்பாள். பல கோடி வருஷமாக தபஸ் பண்ணி வச்சிருக்கா ரிஷிகள். அந்த தபஸெல்லாம் ஒரு ரூபத்தை எடுத்து உருண்டு பிறண்டு உங்க ரூபத்துல வந்திருக்கிறதா நான் நினைக்கிறேன்னு. மன்யே துவாரியவபுர் தரம். பொழைச்சேன்னு இந்த வாமனமூர்த்தி பொழைச்சேன்டான்னு. அசடா இருந்தா நான் யாருன்னு தெரிஞ்சுட்டேலான்னு கேட்டிருக்கோம். சுவாமி கட்டிக்காரனோ, ஆகா பொழைச்சேன்னு. மன்யே துவாரியவபுர்தரம். அப்படிதான் உங்களை நினைக்கிறேன். பிரம்மரிஷீனாம் தபஸ்சாட்சாத் மன்யே துவாரியவபுர்தரம். என்ன வேணும் உங்களுக்கு? பிரம்மன் கிம் கரவாமிதே. உங்க எது கேட்டாலும் தரத்துக்கு நான் சித்தமா இருக்கேன். ஏன்னா பாத்திரபூதோ சிமே பிரம்மன்னு. நீங்க வந்ததுனால, நீங்க பாத்திரம் அது மாத்திரம் இல்லை, நீங்க வந்ததுனால அத்யன பிதரஸ்திருப்தாக அத்யன பாவிதம் குல அத்யஸ்ருஷ்டா கிருத்துரயம் யத்பவான் ஆகதோ கிருஹான். நீங்க வந்ததுனால எங்களுடைய முன்னோர்கள்லாம் கரையேறா, திருப்தி அடையறா. பாவிதம் குலம். இது எதை வச்சுட்டு சொல்றாருன்னா அந்த மகாபலி, பிரகலாத சுவாமி நீங்க வந்ததுனால பிரீத்தி அடைவாருங்கிற. இவருடைய அப்பா விரோச்சனன், அதற்கு முன்னாடி பிரகலாத சுவாமி, நீங்க இப்படி ஒரு மகான் வந்திருக்கேன்னா எங்க தாத்தாக்கள்லாம் திருப்திப்படுவாளே. பிதரஸ்திருப்தாக அத்யன பாவிதம் குலம். எங்களுடைய குலம் கரையேறி போயிடுத்து. இந்த கிருத்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பண்றது எதனாலன்னா நீங்க வந்ததுனால அது சபலமாச்சுன்னு நான் நினைக்கிறேன். அத்யஸ்ருஷ்டா கிருத்துரயம் யத்பவான் ஆகதோ கிருஹான். நீங்க வந்ததுனால எல்லாமே ஆச்சு. உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணும் என்ன வேணும் திருப்பி திருப்பி கேட்குறியே. நான் உங்ககிட்ட இங்க யாச்சகத்துக்கு வந்திருக்கேன்னு யாருடா சொன்னா? நான் யாச்சகத்துக்கு வந்திருக்கேன்னு உனக்கு யாரு சொன்னா? வேணுமா வேணுமாங்கிறியே. எதனால நீ கேட்டன்னா துவாமர்த்தினம். அந்த யாச்சகத்துக்கு வந்தாலே அந்த யாச்சக கலை முகத்துல வந்துடும். நீங்க தனியா சொல்ல வேண்டாம். துவாமர்த்தினம், உங்க முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியறது. அதனால நீங்க யாச்சகத்துக்காக வந்திருக்கேன்னு எனக்கு நன்னா தெரியும். உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. யாச்சகத்துக்கு வந்தாலே இந்த முகக்கலை வந்துடும். கர்ணன் இடத்துல பிராமண வேஷத்துல போற காலத்திலையும் பார்த்தா பகவான் பிராமண வேஷம். புரந்தரதாசராத்துல அந்த அவருடைய மனைவியிட்டையும் அவர்கிட்டையும் யாச்சகம் வாங்க போறாரு, ஒரு பிராமண வேஷம். எந்த இடத்துல போனாலும் யாச்சகத்துக்கு பகவான் போனா பிராமண வேஷத்துல தான் போகும். யஜனம் யாஜனம் அத்தியனம் அத்தியாபனம் தானம் பிரதிகிரகம். அறுதொழில் புரிவது அந்தனர்க்கேங்கிற அவ்வை. இது வேற யாரும் பண்ண முடியாது. வேதம் சொல்றது, சொல்லி வைக்கிறது. இந்த தானம் வாங்கிறது, தானம் கொடுக்கிறது, தானம் பிரதிகிரகம். அதுபோல இந்த
யஜனம் யாஜனம், யாகம் பண்றது, பண்ணி வைக்கிறது. அதை தான் அவையும் சொல்றா. அதனால நீங்க அதற்கு உட்பட்டு பகவான் வந்திருக்கார் ஒரு பிராமண வேஷத்துல. நீங்க தனியா சொல்ல வேண்டாம். உங்க முக கலை, உங்க முகத்துல அந்த யாச்சக கலை சொட்டுறது. அதனால உங்களுக்கு என்ன வேணும்னு கேளு. நீங்க எது கேட்டாலும் கொடுக்கறதுக்கு நான் சித்தமா இருக்கேன். காம் காஞ்சனம் குணவத் தாமமிஷ்டம் ததான்ன பேயாமுபவா விப்ரகன்யா கிராமான் சமிருத்தான் துரகான் கஜான் வா ததாரகத்தம சம்பிரதிச்சா. உங்களுக்கு கிராமங்கள் வேணுமா, யானைகள் வேணுமா, குதிரைகள் வேணுமா, தங்கம் வேணுமா, வெள்ளி வேணுமா, இல்ல வீடு வேணுமா, நல்ல போஜனங்கள் வேணுமா, இது போல எது கேட்டாலும் நான் தரத்துக்கு சித்தமா இருக்கேன். இல்ல நல்ல ஒரு பிரம்மச்சாரியா இருக்கிறே, ஒரு நல்ல குடும்பத்து பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஏன் திருப்பி திருப்பி கேட்கிறேன்னா, யார்ட்டையுமே மயங்காதனா உங்க ரூபத்தை பார்த்து மயங்கி நிற்கிறேன். எதனாலன்னா உங்களுக்கு கொடுத்தா தகுன்னு நினைக்கிறேன். மேல பாத்திரம் பூதோசிமே பிரம்மன், நீங்க அதற்கு தகுந்த பாத்திரம். அதனாலதான் நான் இவ்வளவு தடவை கேட்கிறேன். தானத்துக்கு எதிராக சரியான காலம்னா யக்ஷபிரஸ்னஸ்ல கேட்கும்போது தர்மபுத்திரர்கிட்ட கேட்கறது இந்த யக்ஷஸ், தர்மஸ்ய காலமாக்கியாகி. உடனே அந்த தர்மபுத்திரர் பதில் சொல்றார், சத்பாத்திரம் எத்திர லப்யதே. ஒரு சத்பாத்திரம் என்னைக்கு கிடைக்கிறதோ அப்போ உடனே அதுக்கு அந்த அந்த புண்ணிய காலத்தை எதிர்பார்த்துன்னு வெயிட் பண்ண வேண்டாம், காத்துட்டு இருக்க வேண்டாம், உடனே கொடுத்துள். இல்ல கார்த்தாலையோ ராத்திரியோ பகலோ அப்படிலாம் யோசிக்கவே வேண்டாம். சத்பாத்திரம் எத்திர லப்யம். அதுபோல நீங்க கிடைச்சிருக்கேல, உங்களை விடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை. தசரதன் யாகங்கள்லாம் பூர்த்தி பண்ணி தசரத ராஜா தானம் பண்ணிட்டு இருக்கார். எதேஷ்டமான தானம். அந்த இடத்துல ஒரு பிராமணன் கடைசியாக வரார். எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டா, எல்லா தங்கம் வெள்ளி வைடூரியம் எல்லாம் போயிடுத்து. அங்க என்ன ஆயிடுத்துன்னா கடைசியில மண் பாத்திரத்துல வந்த நேரத்துல அவர் வந்து நிற்கிறார். ஏதாவது குடும்பம்னு வந்து கேட்கிறார். அவர் வரார். அங்க என்னடா அண்ணா, அங்க மண் பாத்திரங்களா இருக்கு. உடனே அவர் சொன்னார், நான் வரத்துக்கு முன்னாடியே என்னுடைய தரித்திரம் இங்க கதவை தட்டின்னு வந்துடுது. இங்க பார்த்தா ஒண்ணுமே இல்லை, என்னுடைய யோகம் அவ்வளவுதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவர் கிளம்பினார். உடனே தசரதன் தடுத்து நிறுத்தினார். இந்த கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிற எங்களுக்கு ஒரு சமயம் பணம் இருக்கும், பணம் இல்லாம இருக்கும். அதை பத்தி நீங்க கவலைப்படக்கூடாது. நீங்க யாச்சகத்துக்கு வந்திருக்கீர்கள், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னோடு. நான் இல்லைன்னு சொன்னேன், நான் உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லலையே. இல்லப்பா மண் பாத்திரம், இங்கேயே மண் பாத்திரம்னா அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னோடு. என்ன பண்ணுவேர்னா, செத்த இருங்கோன்னா நேரா யுத்தத்துக்கு புறப்பட்டான். அவனுடைய ரத்தத்துக்கு ஒரு அவனுடைய பேர் என்ன பேருனா தசரதன். அவனுடைய ரத்தம் 10 திக்கிலையும் சஞ்சாரம். எங்க யுத்தம், மந்திரியை கூப்பிட்டு யுத்தத்துக்கு ரெடி பண்ணுங்க. எங்க யுத்தம்னா குபேரப்பட்டினம், குபேரனோட யுத்தம். குபேரனோட யுத்தம்னு காதல விழுந்தது. குபேரன் பார்த்தா இவரோ க்ஷத்ரியர், பராக்கிரமசாலி, இவர் கூட யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது. உடனே பார்த்தா கஜானால காசை கொண்டு வந்து ரொப்பி விட்டான். உள்ள பார்த்தா ஒரே தனமா இருக்கு. உடனே அந்த பிராமணருக்கு கூப்பிட்டு எல்லாத்தையும் கொடுத்து, ஏன்னா நீங்க கிடைக்கிறது இப்போ உங்ககிட்ட பணம் இல்லைன்னு உங்களை அனுப்பிச்சுட்டா திருப்பி நாளைக்கு நீங்க எந்த ஆத்த தேடி வருவேளா, உங்களுக்கு தானம் பண்ண முடியுமா? என்னுடைய புண்ணியம், நீங்க என் ஆத்த தேடி வந்து என்கிட்ட இப்ப தானம்னு கேட்கிற, கொடுக்கறதுக்கு என்கிட்ட இல்லைன்னு நீங்க முடிவு பண்ண வேண்டும். சத்பாத்திரம் எத்திர லப்யத்தை நீங்க கிடைச்சிருக்கிறதே பெரிய விஷயமாச்சு. அதனால நான் கொடுக்கதான் கொடுப்பேன்னு அந்த தசரதன் யுத்தத்துக்கு புறப்பட்டு அந்த காசை கொண்டு வந்து கொடுத்தார். ஏன்னா அப்படி ஒரு பாத்திரம் கிடைக்கிறது துர்லபம் இல்லையா? உடனே இந்த நீங்க கிடைச்சிருக்கிறதே எனக்கு உத்தமமாச்சு, அதனால நான் திருப்பி திருப்பி கேட்கிறேன், நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, கொடுக்கறதுக்கு நான் சித்தமா இருக்கேன். அப்புறம் ஒத்துக்கிறார் சுவாமி. இவன் இப்படி சொன்ன அப்புறம், அப்பா ஆமாண்டா நான் யுத்தத்துக்கு தான் வந்திருக்கேன், நீ நல்ல குலத்துல பிறந்ததுனால தான் உனக்கு இந்த எண்ணம் இருக்கு, ஒருத்தால பார்த்தா கூப்பிட்டு கொடுக்கணுங்கிற எண்ணம்.
அதற்கு நீ இவ்வளோ தடவை கேட்குறியன்னா நல்ல குலத்தில் நீ பிறந்திருக்க. அதனால் உன்னுடைய முன்னோர்கள்லாம் இருக்காளே அவ்வளோ பராக்கிரமசாலிகள். யார் யாருன்னா உன்னுடைய குடும்பத்துக்கு பகவான், உன்னுடைய குடும்பத்தின் மேல பகவானுக்கு ஒரு தனி பிரியம் உண்டுடா. யார் உன்னுடைய முன்னோர்கள்னா பராக்கிரமசாலியான அந்த ஹிரண்யாட்சனோட பகவான் எவ்வளோ நாள், 28 நாள் யுத்தம் பண்ணார். யுத்தம் பண்ண பிறகு தேவர்கள்லாம் புஷ்பமாரி புரிகிறா, வேண்டாம் ஆத்மானம் ஜெயினம் மேனே தத்பூரியம் வீர் யனுஸ்மரன்னு பகவான் சொல்றாரு. அவன் அடிச்ச அடி எனக்கு முதுகு வலிக்கிறதுன்னு. அந்த வராகமூர்த்தி அந்த பகவானே 28 நாள் பகவானோட யுத்தம் பண்ணோம்னா அவன் எப்பேற்பட்ட பராக்கிரமசாலியா இருக்கணும். அவர் உன்னுடைய தாத்தா. அது மாத்திரம் இல்லை, சின்ன தாத்தா. இன்னொரு தாத்தா யாருன்னா யாருக்குமே இல்லாத ஸ்பெஷல் டியூட்டியாக நரசிம்ம அவதாரம் பண்ணி 3 மணி நேரம் அந்த பிரபுவோட சண்டை போட்டு யுத்தம் பண்ணி பகவானுக்கே கொஞ்ச நேரம் யோஜனையாம், இந்த ஹிரண்யகசிபுவை எப்படி வதம் பண்றது. ஏன்னா பக்கம் பக்கமா வதம் வாங்கியிருக்கான், இவனை எப்படி வதம் பண்றதுன்னு புரியாம கன்ஃபியூஸ் ஆயிட்டார். அப்புறம்தான் ஒரு முடிவு பண்ணிட்டு நிருசிம்மராக வந்தார். அப்பேற்பட்ட பராக்கிரமசா 71 சதுர்யுகம் பகவானை மறக்கடிச்சவனா, பகவானே இல்லைன்னு பண்ணவன் அவன். யாருன்னா உன்னுடைய தாத்தா, பெரிய நேரடி தாத்தா, பெரிய தாத்தா ஹிரண்யகசிபு. அது மாத்திரமா அசுரயோனிலேயே சிகரம் வச்சது போல பிறந்தவர்ரா உன்னுடைய தாத்தா பிரகலாத சுவாமி. யாருக்குமே இல்லாத ஒரு தனிச்சிறப்பு. அன்னைக்கு இல்ல, இன்னைக்கு பாகவதால் லிஸ்ட் எடுத்தோம்னா முதல்ல யாருன்னா பிரகலாத நாரதன்னு சொல்றோம். முதல் சிஷ்யன், முதல் பக்தன் யாருடான்னா பிரகலாத சுவாமி. அப்பேற்பட்டதான ஒரு ஸ்தானத்துல இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கார். பரமபக்தன், பிரதம பக்தன், ஜேஷ்ட பக்தன் அவர்தான். அது மாத்திரம் இல்லை, உன்னுடைய அப்பா விரோச்சனன் இருக்காரே அவரை போல தானம் பண்ணவா கிடையாது. ஏன் தானம் பண்ணவா கிடையாதுன்னா இதற்கு முன்னாடி அந்த தேவர்கள் 30 கோடி தேவர்களும் நேரா வந்து அந்த விரோச்சனத்துல யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாம திரைலோக்கியாதிபத்தியத்தை அடையணுங்கிறதுக்காக யாஜகம் கேட்க வரா. யாஜகம் கேட்டோடனே டெய்லி நித்தியப்படி தானம் பண்றவன் அவன். அன்னைக்கு பார்த்தா கூட்டம் நிறைய இருக்கு. என்ன வேணும்னு கேட்கறான். கேட்கறவா என்ன கேட்பா? பொருள் கேட்பா, தங்கம் கேட்பா, பொண்ணு கேட்பா, நிலம் கேட்பா. இவா என்ன கேட்டான்னா உம்முடைய ஆயுசு வேணும்னா. அந்த தேவர்கள் வந்திருக்கிறது மாறு வேஷத்தில். உம்முடைய ஆயுசு வேணும்னா விரோச்சனன்ட்ட. விரோச்சனன் என்ன பண்ணான்னா தலையை எண்ணினானா, 1 2 3 4ன்னு எண்ணினா 33 கோடி தேவர்கள்னு தெரிஞ்சது. பார்த்தா வந்திருக்கிறது தேவாள்னு தெரிஞ்சிடுது. அவ கபட்டமா நம்ம கிட்ட ஆயுசு வாங்க வந்திருக்காங்கிறத தெரிஞ்சுண்டு தன்னுடைய ஆயுசை கொடுத்தான். உன்னுடைய தாத்தா முன்னோர்கள் எல்லாருமே சிரேஷ்டமுடையவா, அதுலேயும் உன்னுடைய விரோச்சனன் இருக்காரே உன்னுடைய அப்பா ரொம்ப சிரேஷ்டம். வந்தது தேவாள் தான் தெரிஞ்சுண்டு ஏமாத்துறாங்கிறது தெரிஞ்சுண்டு கபட ரூபிகளா இருக்கிற அவளுக்கு அவருடைய ஆயுசை எடுத்து கொடுத்தாருடா. அப்பேற்பட்ட வம்சத்துல நீ பிறந்திருக்கு. இது எதற்கு இப்ப சொல்லி வச்சார் அப்படின்னா, இருக்கட்டும் காதுல போட்டு வைப்போம். பின்னாடி என்ன பண்ண போறார்? 3 அடின்னு வாங்க போறார். அதுல 2 அடியில் அளந்து 3வது அடிய இல்லைன்னு அவனை கட்டி போட போறார். கபடமாக இவர் நடந்துக்க போறார். அதை முன்னாடியே சொல்லி வைக்கிறார். அப்பா, உன் அப்பா ஏமாத்துறான்னு தெரிஞ்ச காலத்திலேயே தானம் பண்ணினார் அப்படிங்கிறத ஒரு துண்டு சீட்டு கொடுத்து வச்சார். நானும் உன்னை மேலே ஏமாத்த போறேன், 3 அடின்னு சொல்லி 2 அடியில உலகத்தை அளந்து உன்னை ஏமாத்த போறேன். அதை நான் பண்ண போறேங்கிறத முன்னாடியே தெரிவிக்கிறதுக்காக தெரிஞ்சே தானம் பண்ணவர் உன் அப்பா ஏமாத்துறான்னு தெரிஞ்சு அப்படிங்கிறத முன்னாடி சொல்லி வச்சார். அது மட்டும் இல்லை, ஒரு தானம் வாங்கிக்க வரவன் என்ன பண்ணணும்னா 3 காரியங்கள் பண்ணியே ஆகணும். ஜாத்துஸ்துதிகி ஸ்வயந்துஷ்டிகி பிரஸ்துதோச்சிதம் வக்தவியம். அந்த எஜமான ஒரு 2 வார்த்தை கொண்டாடி பேசணும். உங்களை போல யாராவது உண்டா? நீங்க பண்றது போல தர்மங்களை யார் பண்ணுவோம்? ஸ்வயந்துஷ்டிகி, அது மேல அவர் எது கொடுத்தாலோ அதுல சந்தோஷப்படணும். நீங்க இன்னும் கொஞ்சம் கூட கொடுப்பேன்னு நினைச்சேன்னு கொஞ்சமா கொடுத்துருக்கேன்.
அப்படின்னு சொல்லக்கூடாது. எதேஷ்டமா கொடுத்துருக்கேள், இதுவே அந்த தர்மத்துக்கு போதுமான. உங்களை போல யார் கொடுக்கும்? பிரஸ்துதோச்சிதம் வக்தவ்யம், உச்சித வக்தவ்யம். அங்க போய் இதற்கு சம்பந்தப்பட்ட பேச்சு இருந்தா பேசணுமே தவிர அவாத்துல போய் அரசியலை பேசுன்னு உட்காரக்கூடாது. சார் இந்த நாள்ல அரசியல் எப்படி இருக்கு பார்த்தேலான்னு அது இதையும் பேசிட்டு உட்காந்தேன்னா ஏதாவது 2 பேருமா பேசுவேல், அதுல ஏதாவது ஒரு யுத்தம் வந்துடும், வாய் தகராறு வந்துடும், அவர் கொடுத்த செக்கை கவிச்சு போட்டுடும். அதனால நம்ம எந்த காரியத்தை முன்னிட்டு போனோமோ அதை தான் அதை பத்தி தான் பேசணும். சுவாமி அந்த 3த்தையும் கடைபிடிக்கிறார். எப்படி ஒரு தானம் வாங்க போனவாளுக்கு அது தர்மமோ, அங்க இருக்கக்கூடிய அந்த பிரபுவை கொண்டாடி உன்னுடைய பரம்பரை அப்பேற்பட்ட பரம்பரை, அந்த பரம்பரையில பிறந்ததுனாலதான் உனக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் எப்படி இருக்கு. அப்படி ஒரு வார்த்தை அவனை கொண்டாடி விட்டு உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும் கேட்ட உடனே அவர் சொல்றாரு, எனக்கு ரொம்பலாம் வேணாம், எனக்கு ஒரு 3 அடி பூமிதானத்தை மாத்திரம் கூட, வேற எதுவுமே வேண்டாம். பதானி 3 தைத்யேந்திரா சம்மிதானி பதாமமா, சம்மிதானி பதாமமா, என்னுடைய கால்கள்னால 3 அடி. சொல்லும் போதே அதை ஹிண்ட் கொடுத்துட்டார். என்னுடைய கால்னால, நீ பாட்டுக்கு 3 அடின்னு ஒன்று ஒரு ஸ்கேல் எடுத்துட்டு வந்து 1 அடி 2 அடி 3 அடின்னு அளந்து போட போற கிடையவே கிடையாது. என்னோட கால்னால அளக்க போறேன். 3 அடி பூமி தான், வேற எதுவும் வேண்டாம். நான் என்ன வேணும் சொக்கி போய் கேட்கிறேன். நீங்க என்னன்னா அல்பமா 3 அடி பூமி தானத்தை போய் கேட்கிறேன். அதுவும் 3 அடி. எந்த பாதம் பெருசா இருக்கோன்னா குஞ்சு திருவடி, அதுல போய் 3 அடி கேட்கிறேளே. அகோ பிராமணதாயாதா வாச்சஸ்தே விருத்த சம்மதா தொம்பாலோசி தொம்பாலோ பாலீஷமதிகி வியார்த்தா பிரத்யபுதோயதா. பார்த்தா பெரியவர் மாதிரி வாக்கு தான் இருக்கு, கூட பேச்சு பேசுறீரே தவிர சாமர்த்தியமே இல்லை உங்கள்கிட்ட. மயங்கி கேட்குறேன். ஏதாவது பெருசா 2 அரண்மனை 2 போகபோகியத்தை அனுபவிக்க வீடு பணம் காசு பொருள்னு கேட்காம திருப்பி கேட்குறேன். ஒரு 3 அடி யாச்சகம், 3 அடி பூமி தானத்தை யாச்சகம் கேட்குறேன். உங்களுக்கு சாமர்த்தியமே இல்லை, ஆனா பேச்சு மட்டும் பெரியவாளை கூட பேச்சு பேசுறீங்க. இன்னும் ஏதாவது கேளுங்க. நான் யாருன்னா லோகானாம் ஏகமீஸ்வரம் மாம்பஜோபிகி சமாராத்ய லோகானாம் ஏகமீஸ்வரம். நான் அந்த லோகத்துக்கே அதிபதி, லோகானாம் ஏகமீஸ்வரம். அப்பேற்பட்ட எங்கிட்ட அல்பமாக 3 அடி கேட்கிறேளே, இன்னும் கொஞ்சம் கேளுங்கோ. ஈஸ்வரன்ட்ட இப்படியா கேட்பா? இன்னும் கொஞ்சம் கேளுங்க. அவர் சொன்னார், அப்பா திருப்திங்கிறது எதுலையுமே கிடையாது. இந்த யார் எதை கொடுத்தாலும் யாருக்குமே திருப்தி கிடையாது. இன்னும் கொஞ்சம் இருந்தா தேவலாமா? 10 இருக்கிற வாழ்க்கை 11 இருந்தா வேணும்னு ஆசை. அதனால திருப்திங்கிறது மனுஷால்கிட்ட பார்க்க முடியாது. நீ என்னன்னா இந்த 3 அடியை கொடுத்தாலே நான் இந்த 3 லோகத்தை கொடுத்தது போல நினைச்சுக்கிறேன்னு இதையும் முன்னாடியே சொல்லிட்டேன். அப்பா நான் உங்ககிட்ட 3 அடி வாங்க போறேன், ஆனா எடுத்துக்க போறது 3 லோகம்டா. உங்ககிட்ட இருக்கிற அந்த 3 லோகத்தை பிடுங்க போறேன். அதையும் முன்னாடியே சொல்றார். திரிபிக்ரமே அசந்துஷ்டா வீபேனாபி ந பூரியதே நவவருஷ சமேதேன சத்தத்வீப பரேச்சயா. 7 தீபங்களா ஆண்ட ராஜா கூட 8வது தீபம் எங்க இருக்குன்னு தேடின்னு இருக்காடா. ஆசைக்கு எல்லாம் உண்டா? மேல 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 அடையணும் தான் ஜீவனுடைய ஆசை. அப்படி இருக்கிற காலத்துல நீ இந்த 3 அடியை கொடுத்தாலே நான் 3 லோகத்தை கொடுத்தது போல நினைச்சுக்கிறேன். அதை ஒழுங்கா கொடு, அது போறேன் எனக்கு. உடனே பார்த்தார், இந்த 3 அடியை அவர் வேண்டான்னு சொல்லிட்டா என்ன பண்றது? அதனால தானம் பண்ணிவிடுவோம், அவர் கேட்டதை கொடுத்துடுவோன்னு தீர்த்த பாத்திரத்தை எடுத்து வாமனா யமகீம் தாதும் ஜக்ராக ஜலபாஜனம். தீர்த்த பாத்திரத்தை எடுத்து அந்த ஜலத்தை விட போறார். அந்த மந்திரங்கள்லாம் அவனுக்கு நெட்ருவாயிடுது. பல முறை அந்த தானங்களை பண்ணி அந்த தான மந்திரங்கள்லாம் நெட்ருவாயிடுது. வாத்தியார் இல்லாமையே அதெல்லாம் அவனுக்கு சொல்ல முடியுமா வந்துடுது. இவனே பண்ணான்னா சுக்கராச்சாரியால் மெய் மறந்து பக்கத்துல உட்கார்ந்து. அவர் வந்தபோது அந்த பகவத் ரூபத்தை பார்த்து சொக்கி போனவர் தான்.
அவர் அதுலேருந்து மீளவே இல்லை. இந்த பகவத் ரூபத்திலேருந்து வாமன மூர்த்தியை பார்த்தபடி அப்படியே இருக்கார். ஒரு மந்திர சத்தம் கேட்டது, கண்ணை மூச்சுட்டார். யாரா அது? நம்ம இருக்கிற ஆத்துல, நம்ம ஆத்துல, நம்ம உபாத்தியாயத்துல யாரா மந்திரம் சொல்லி வைக்கிறது? யாருப்பா அதுன்னு கண்ணை மூச்சுன்னு பார்த்தா இந்த மகாபலி தீர்த்தம் மந்திரம் சொல்லிட்டு இருக்கு. இது எதனால அப்படி ஆச்சுன்னா, பகவானும் நினைச்சுட்டு இருக்காராம். அவர் பார்க்க கூடாதுன்னு பகவானுக்கும் மனசுல ஒரு எண்ணம் இருக்கு. மாந்தோல மேல போட்டு இருக்கார். இந்த மந்திர சத்தம் கேட்டோன்னு அந்த சுக்கராச்சாரியால் சொன்னார், என்ன பண்ற மகாபலி, யாருக்கு என்ன என்ன விஷயம்? இல்ல, இது போல ஒரு பிராமணர் வந்திருக்கார், 3 அடி பூமிதானம். நான் நிறைய கேட்கிறேன், அவர் குஞ்சு திருவடியால 3 அடி சொல்றார். விஷயம் தெரியாத பிராமணனா இருக்கார், அசட்டு பிராமணனா இருக்கார். ஏதோ இதாவது அவர் கேட்டாரேன்னு இந்த பூமி தானத்தை பண்ண போற. யாருக்குடான்னார்? இதோ இத்தாப்புல உட்காந்துருக்காரு இந்த வாமனன். மேலும் கீழும் ஒரு தடவை ஸ்கேன் பண்ணார், முழுக்க அப்படி பார்த்தார சுக்கராச்சாரியர். ஏஷ வைரோச்சனே சாட்சாத் பகவான் விஷ்ணுரவ்யயா கஷ்யபாதிதி தேர்ஜாதா தேவானாம் காரிய சாதகா. இப்ப யாரா சொன்னா இவன் வாமனன்னு? உனக்கு யாரு சொன்னான்னா, இல்லை எனக்கு தெரியும், இவர் பிராமணர், குஞ்சு திருவடினால பூமிதானம் வாங்கிக்க வந்து. இதெல்லாம் கிடையாதுரா, இவன் இந்திரனுக்கு தம்பியாக பகவானே அவதாரம் பண்ணியிருக்கான், உபேந்திரனாக. பகவான் விஷ்ணுஹோ, பகவான் விஷ்ணுவே அவதாரம் பண்ணியிருக்கான். எதற்காகன்னா, கஷ்யபருக்கும் திதிக்கும் பிள்ளையாக பிறந்திருக்கான். தேவானாம் காரிய சாதகா, அந்த தேவர்களுக்கு இந்த திரைலோக்கியாதிபத்தியத்தை மீட்டு கொடுக்கறதுக்காக தாண்டா இவனுடைய பிறப்பே. உன்னை ஏமாத்தணும், உன்னை ஒண்ணுமில்லாம நிர்மூலமாக்கணும், உன் சொத்தை பிடுங்கி தேவாள்கிட்ட கொடுக்கணும். அதுதாண்டா அவனுடைய எண்ணம். அசடுத்தனமா அவர் அசடு இல்லை, நீர் தான் அசடு. அவன் ஏமாத்துறதுக்காக வஞ்சிக்கிறதுக்காக வந்திருக்கான்டான்னு சொல்ல, இல்ல நான் பண்ணதான் பண்ணுவேன் நானா மகாபலி. சர்வஸ்வம் விஷ்ணவே தத்வா மூடவர்த்திஷ்யசே கதம். ஏண்டா இருக்கிற அத்தனை சொத்தையும் அவன் என்ன பண்ண போறான்னா, இவருக்கு எல்லாம் தெரிஞ்செடுத்து அவன் உங்ககிட்ட இருக்கிற மொத்த சொத்தையும் எடுத்துக்க போறான். எடுத்துட்டு உன்னை ஒண்ணுமே இல்லாம பண்ண போறான்டா. அப்படி பண்றதுக்கு விட்டுடாத, உனக்குன்னு கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோ. தானம் பண்றது தப்பு இல்லை, ஆனா தனக்குன்னு பாகங்களை ஒதுக்கிண்டு பண்ணணும்டா தானம். தர்மாய யசசே அர்த்தாய காமாய ஸ்வஜனாய ச. தர்மம் எப்படி பண்ணணும்னா ஒரு 5 விதமாக பிரிச்சுக்க சொல்றா தர்மத்தை சுக்கிரநீதி. தர்மத்துக்காக கொஞ்சம், தர்மம் பண்ணுவதற்காக ஒரு பங்கு. அது மட்டும் இல்லை, யசஸ், உன்னுடைய கீர்த்தி, நாளைக்கு வந்தார் பிறந்தார் போனார்னு இருக்கக்கூடாது, இவர் தான் இந்த காரியத்தை பண்ணார்னு ஒரு புகழ நிறுவனத்துக்காக ஒரு பங்கு. அது மாத்திரம் இல்லை, அர்த்தாய கொஞ்சம் உனக்காக சேர்த்து வச்சுக்கிறது. காமாய உன்னுடைய போக போக்கியங்களை அனுபவிக்கிறதுக்கு ஒரு பங்கு. ஸ்வஜனாயச்ச நீ மட்டும் சௌக்கியமா இருந்தேன்னா, ஸ்வஜனங்கள்லாம் கஷ்டப்பட்டதுன்னா அவ உன்னை பார்த்து வைத்தெரிஞ்சானா உங்ககிட்ட இருக்கிறதும் போயிடும். நீ ஒரு ஒரு உயர்ந்த நிலையில இருக்கேன்னா அவளுக்கு கொஞ்சம் உதவி, அவளையும் சமப்படுத்தணும். ஸ்வஜனங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கணும். இது போல வந்த பணத்தை இது மாதிரி பஞ்சதா விபஜன் வித்தம் இகாமுத்ரச்ச மோதத்தே, இப்படி பண்ணலாண்டா. ஒரேடியா தர்மம்னு எல்லாத்தையும் வாரி கொடுக்கக்கூடாது. நாளைக்கு உன்னுடைய குழந்தைகளுக்கு, மனைவிக்கு, உனக்குன்னு எதை வச்சுருக்க? இவன் நிர்மூலமா பண்ண போறாங்கிற இவனுக்கு தெரிஞ்சே கொடுப்பேங்கிறியே, அதனால கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கொடுறா. அவர் சொன்னார், இல்லை நான் வாக்கு கொடுத்துட்டேனே, தப்பு இல்லையா? பிராமணனுக்கு கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துட்டு அப்புறம் கொடுக்கலன்னு சொன்னா அது தப்பாயிடாதான்னா, தப்பே இல்லைங்கிற. அது பொய் சொன்னது போல ஆயிடாதான்னார். எப்படிரா ஆகும்னார்? பொய் சொன்னதா ஆகாது. ஸ்திரீஷு நர்ம விவாஹே ச விருத்தியர்த்தே பிராணசங்கடே கோப்ராமணார்த்தே ஹிம்சாயாம் நான்ருதம் ஸ்யாத் ஜுகுப்சிதம். பொய் சொன்னதாவே ஆகாது. எதுலன்னா சில இடங்கள்ல அது பொய்க்கு வேல்யூ கிடையாது. எந்தெந்த இடம்னா, ஸ்திரீஷு பெண்கள் இடத்துல பொய் சொன்னா தப்பு இல்லை,
நர்ம விவாகேச்சா, பொய் விளையாட்டுக்காக பொய் சொன்னா தப்பு இல்லை. விருத்தியர்த்தே, வியாபார நோக்கத்தில் பொய் சொன்னா தப்பு இல்லை. ஏன்னா சத்தியானிருத்தந்து வாணிஜ்யம்ங்கிறார். வியாபாரம்னாலே பொய்யும் உண்மையும் கலந்தது. விருத்தியர்த்தே பிராண சங்கடே, உயிர் போல காலத்தில் அந்த பொய் மீக்கும்னா, அந்த உயிர் காப்பாற்றப்படும்னா அந்த இடத்துல பொய் சொல்லலாம். குரோ பிராமணார்த்தே, ஒரு பசுமாட்டுக்கும் ஒரு பிராமணனுக்கும் தீங்கு அந்த இடத்துல அது அதற்கு ஒரு ஹானி வரப்போறதுன்னா உன் பொய்யினால அது ரெண்டும் ரட்சணை படும்னா அந்த இடத்துல பொய் சொல்லலாம். இதெல்லாம் பொய் சொன்னதாக தப்பே கிடையாது. இதை எடுத்து கொடுக்கிறார் அவர். அதனால் நீ பொய் சொன்னதா ஆகாது, நீ பொய் சொல்லுப்பா, உனக்கு பாபம் சம்பவிக்காதுன்னு அர்த்தம். ஆத்துவாத்தியார் எடுத்து சொல்றார். அவர் சொன்னார், நான் யாருங்கிறேன், நீங்க பிராமணன், நான் பிராமணன் நினைச்சுட்டு இருக்கேன், நீங்களும் மகாவிஷ்ணு இந்த பகவான்கிறேன், பரமாத்மாங்கிறேன். என்னுடைய நினைப்பு பொய்யா போகணும், உங்களுடைய வாக்கு சத்தியமாக போகும். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த யாகம் எதற்காக நான் பண்றேன்னா, அந்த குடங்குடமா நெய்யை விட்டு ரித்திகளுக்கு தட்சிணியை கொடுத்து நான் பட்னி கிடந்து மணிக்கணக்காக கஷ்டப்பட்டு பண்றது எதற்காகன்னா, அந்த பகவான் பிரீத்திகரம் அடையணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். அப்பேற்பட்ட அந்த பகவான் என்னுடைய ஆத்து வாசல் நின்று 3 அடி யாச்சகம் கேட்கிறான்னா நான் எப்பேற்பட்ட புண்ணியசாலி. ஏதாவது ஒன்று பண்ணி திருப்தி பண்ண முடியுமான்னு நினைக்கிற பகவான் எங்க ஆத்து கதவை தட்டுறான், யாச்சகம் தேகின். இது நான் பண்ண புண்ணியம் இல்லையா? அதனால நீங்க சொல்றது சத்தியமாகணும், நான் சொல்றது பொய்யா போகும். என்னதான் இருந்தாலும் அந்த பிராமணனுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன், நான் கொடுத்த வாக்கை மீற மாட்டேன், நான் கொடுக்க தான் கொடுப்பேன். அந்த பிராமணனுக்கு இந்த சொத்தை இந்த சொன்னபடி தானம் பண்ணதான் போகும். உடனே அவர் பார்த்தார், உன்னிடத்துல இருக்கக்கூடிய உன்னுடைய சொத்தெல்லாம் உன்னிட்டேந்து போக கடவுதுன்னு சபிச்சார். பகவான் என்ன பண்றாருன்னா, மார்பில் அந்த கிருஷ்ணாஜனத்தை போட்டு இருக்கார், அதை மறைச்சுட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கார். ஏன் மறைச்சுட்டு உட்கார்ந்துருக்காருன்னா, 2 காரியம் உள்ள நடக்கிறது. ஒன்று என்னன்னா, உள்ளுக்குள்ள ஜபம் பண்ணிட்டு இருக்காரு, கையை அப்படி வச்சுட்டு ஜபம் பண்ணிட்டு இருக்காரு பகவான். என்ன ஜபம் பண்றாருன்னா, சுக்ராச்சாரியார் சபிக்கணும், சுக்ராச்சாரியார் சபிக்கணும், சுக்ராச்சாரியார் சபிக்கணும்னு ஜபம் பண்றார். ஏன்னா அவருடைய அனுகிரகத்தினால வந்த சொத்து இது அத்தனையும். அவர் தானே யாகம் பண்ணி வச்சார். அவர் நினைச்சாதான் இது இந்த சொத்தெல்லாம் இவனை விட்டே போகும். அதனால மனசு கையை விட்டு ஜபம் பண்றார், சுக்ராச்சாரியார் சபிக்கணும். அதுவும் நடந்துருக்கு. மற்றொன்று என்னன்னா, மார்பல அகலகில்லேல் இறை பொழுதும் அலமேல் மங்கை உரையும் மார்பாங்க. மார்பல மகாலட்சுமி குடிகொண்டு இருக்கா இல்லையா, அவ இப்ப வந்திருக்கிறதோ பிக்ஷைக்கு அவனை நிர்மூலமா பண்ணணும், நிர்தனனா பண்ணணுங்கிறதுக்காக வந்திருக்காரு. வர காலத்துல இந்த மகாலட்சுமி அப்படி கட்டாட்சம் போட்டுட்டா, எத்தனை வாமனமூர்த்தி வந்தாலும் அந்த மகாபலிய நிர்தனனா பண்ண முடியாது, ஏழையாக பண்ண முடியாது. ஏன்னா அந்த அம்மா பார்த்தா எஸ்யாம் தேவி துவதி விகரதே தேவி திருஷ்டி ஸ்துதியா, அந்த அம்மா பார்த்தா போரும் குபேரனா போயிடுவாங்கிறது. அப்படி இருக்கிற அந்த அம்மா தப்பித்தவரி கூட அந்த மகாபலியை பார்த்துடக்கூடாது. அவளையோ விட்டுட்டு வர முடியாது, அவளோ மார்பில் இருக்கா. அகலையிலே இறை பொழுதும்னு என்ன பண்ணலான்னா, அந்த கிருஷ்ணாஜனத்தை போட்டு மறைச்சுட்டு இருக்கார். 2 காரியம் ஆயிடுது. புத்தி உள்ளவன் காரியம் பண்ணா 2 பலன் மினிமம். சுவாமி 2 பலன். இப்ப ஒண்ணு என்னன்னா, மகாலட்சுமியை மறைச்சாச்சு, மற்றொன்று ஜபமும் நடக்கிறது. ஜபத்தை பண்ணி அப்படி பூர்த்தி பண்ணினார். சுக்ராச்சாரியார் சபிச்சார். சபிச்சோடனே பகவான் அப்பாடான்னு, இதற்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டார் அவர். சாபத்தை கொடுத்தாரு, உன்னுடைய சொத்து உன்னிடத்துல இருந்து போகப்படும். பரவாயில்லன்னார், ஏத்துக்கிறேன்னார் இந்த மகாபலி. அதையும் மீறிண்டு ஜலத்தை விட போனார். என்ன சொல்லி விட போடான்னா, ஒரு சனிக்கிழமை ஒரு பிராமணர் நம்ம ஆத்துக்கு வந்தார்னா என்ன பண்ணுவோம்னா, ஸ்ரீனிவாசஸ்வரூபாய பிராமணாய துப்பியமகம் சம்பிரதேன்னு கொடுக்கும். இல்லை ஒரு
எந்த தெய்வத்தை நம்ம நினைச்சுக்கிறோமோ அதனுடைய சொரூபமாக வந்திருக்கக்கூடிய பிராமணர்கள் அப்படின்னு சொல்ற வழக்கம். இங்க யார் வந்திருக்கான்னா, இவர் நினைச்சாரு பிராமணன் வாமனன் பிராமணன் நினைச்சார். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா மகாவிஷ்ணுவே வந்திருக்கான்னு சொல்றார். யாரு? சுக்கராச்சாரியர். அது தெரிஞ்ச பிறகு ஏன் திருப்பி அதே பாட்டையே பாடணும்? உடனே பார்த்தார் மகாவிஷ்ணு ஸ்வரூப இந்த வாமன ஸ்வரூபத்துல வந்திருக்கக்கூடிய அந்த மகாவிஷ்ணுக்கு எல்லாத்தையும் தானம் பண்றேன்னு. ஏன்னா தெரிஞ்சிருத்தோன்னு மகாவிஷ்ணுன்னு அவர் ஏமாத்துறதுக்காக இந்த வேஷம் போட்டுன்னு வந்திருக்காரு. அதனால வாமன ஸ்வரூபாய மகாவிஷ்ணவே அப்படின்னு சொல்லி அந்த தீர்த்தத்தை விட போகணும். சுக்கராச்சாரியார் தடுத்தார். மேல காரியத்தை அவரை தாண்டி பண்ணினார். அடுத்தது யாரு தடுத்தார்னா இன்னொரு குரல் நிறுத்துங்கோங்கிறது. யாரான்னு பார்த்தா அவருடைய பத்னியான விந்தியாவன். நீங்க விடலாமா தீர்த்தம்? நான் இங்க பின்னாடி நிற்கிறேன், என்னை விட்டுட்டு நீங்க தீர்த்தம் போடலாமா? தர்மபத்னின்னு அன்னைக்கே சொன்னேன், தர்மபத்னின்னு பேர். நான் எல்லாம் உங்களுக்கு தீர்த்தம் போடனேன், நான் இல்லாத காலத்துல வேணா நீங்களே தீர்த்தம் போட்டுக்கலாம், நான் தான் உங்க கூட தானே இருக்கேன். அதற்கு மேல இந்த அம்மா வாத்தியார் மாத்திரம் இல்லை, இந்த அம்மா தீர்த்தம் விட்டாதான் அது செல்லும். இவ்வளோ பெரிய மனசுகந்து இவ்வளோ பெரிய தர்மத்தை பண்றேன், பண்ற காலத்துல என்ன மறந்து வேற செய்யறேன். எனக்கும் அந்த தர்மத்துல பங்கு கொடுங்க, புண்ணியத்துல பங்கு கொடுங்க, நான் தான் தீர்த்தம் விடுவேன்னு வாங்கினான். உடனே வாங்கி அந்த அம்மா தீர்த்தத்தை விட்டார். 3 அடி யாச்சகம் அந்த பிராமணர் கேட்டிருக்காரு, அதை சொல்லி தீர்த்தத்தை விட்டார். பார்த்தா ஆகாசத்திலிருந்து தேவர்கள்லாம் புஷ்பமாரி பொழியர். எதனாலன்னா தெரிஞ்சே இந்த பிராமணன் இல்ல, வாமனன் இல்ல, மகாவிஷ்ணு தேவானாம் காரிய சாதகான்னு வந்திருக்கான்னு தெரிஞ்சும் அவருடைய வாத்தியார் தடுத்தும் மனசுகந்தும் 3 அடி கொடுத்தியேடா, தானம் கொடுத்தியேடா, மகாபலி நீதான் உத்கிருஷ்டம்னு வானத்திலிருந்து தேவர்கள்லாம் ஆகாசத்திலிருந்து புஷ்பத்தை அப்படியே கொட்டுறான். புஷ்பத்தை முழுக்க கொட்டியிருக்கா. பார்த்தா அந்த மகாபலி புஷ்பத்தை உள்ள போயிட்டான். அவ்வளவு புஷ்பத்தை கொட்டியிருக்கா தேவர்கள்லாம். அந்த புஷ்பத்தெல்லாம் விளக்கிண்டு எதுவும் அந்த பிராமணனுக்கு கொடுத்த அந்த வாக்கின்படி 3 அடி அளந்து கொடுத்துருவோம் அப்படின்னு புஷ்பத்தை விளக்கிண்டு பார்த்தா ஓங்கி உலகளந்த பெருமாளாக திரிவிக்ரமூர்த்தியாக பகவான் இருக்கிறார். அப்ப குட்டி வாமனன் குஞ்சு வாமனனா இருந்தார். இப்ப பார்த்தா ஓங்கி உலகளந்த பெருமாளாக நிற்கிறார் திரிவிக்ரமூர்த்தியாக. क्षितिं पदैकेन बलेर्विचक्रमे नभशरीरेण दिशश्च बाहुभिः पदं द्वितीयं क्रमतः त्रिविष्टपं न वै तृतीयां तदीयन्मन्वपि. இப்படி பார்த்தா பூலோகத்தை முழுக்க ஒரு அடியில் அளந்துட்டார். ஆகாசம் முழுக்க சரீரம், மேல ஒரு கால் சத்தியலோக பர்யந்தம் போயிடுத்து. அவன் சொன்னது 3 அடி கொடுக்கிறேன்னு சொன்னது 3 அடி. ஆனா அவனுடைய எல்லையை தாண்டி போயிடுது. ஏன்னா இவனுடைய பிராஜாபத்தியம் உள்ள இடம்ங்கிறது சொர்க்க பர்யந்தம் தான். அதையும் தாண்டி சத்தியலோகம் பர்யந்தம் போயிடுது. மேல 7வது லோகம் பிரம்மலோகம், சத்தியலோகம், அது பர்யந்தம் போயிடுது. கீழே எப்படின்னா கீழே அவனுடைய ஆதிபத்தியமே கிடையாது. அத்தல விதல சுத்தல ரசாதல தலாத்தல பாதாளம் பர்யந்தம் போயிடுது. மேல 7 லோகம் கீழியும் போயிடுத்து. பூமி முழுக்க ஒரு பாதத்தினால மற்றொரு பாதம் சத்தியலோகம் போயிடுத்து. ஆகாசம் மீதியானா சரீரம் அதை அளந்துடுது. இப்ப என்ன ஆச்சுன்னா இவனுடைய சொத்தையும் தாண்டி இடமே இல்லை, அவனுக்கு கொடுக்கறதுக்கே இல்லை, கொடுத்ததை சரி பண்ணி கொடுக்கறது கூட இல்லை. இப்படி அண்ணாந்து பார்க்கறான், பூச்சி பறக்கிறது, பார்க்க முடியல அவனால. ஆஹா, நம்ம பார்க்கும்போது ஒரு ரூபம், இப்போ வேற ரூபத்தில் இருக்காரே பகவான். பார்த்த அந்த பெருமாளை கண்ணும் கண்ணீருமா நமஸ்காரம் பண்றான். சுவாமி பார்த்தார், ஏ மகாபலே, என்னிடத்துல 3 அடி கொடுக்கறேன்னு சொல்லிவிட்டு 2 அடி கொடுத்து என்னை ஏமாத்த பாக்குறியா? எங்கடா 3வது அடின்னார். கருடனை கூப்பிட்டு இவனை கட்டுன்ட்டார். கட்டி போடு, இவனை சொன்ன வார்த்தையும் இவன் பண்ணல, இவனை கட்டி போடு. உத்தரவு போட்டோன்னே மகாபலி சொன்னா, நான் உங்ககிட்ட இல்லைன்னு சொன்னேன்னா, என்கிட்ட கொடுக்கறதுக்கு இல்லைன்னு நான் சொன்னேன்னா அவங்ககிட்ட
எந்த சரணம் கங்கா ஜனகமோ, எந்த சரணத்தை முனிவர்கள் சேவிக்கிறாளோ, எந்த சரணத்தை தேவர்கள்லாம் சேவிக்கிறாளோ, எந்த சரணத்தை வேதங்கள்லாம் இன்னும் தேடின்னு இருக்கோ, எந்த சரணத்தை முனிவர்கள் ரிஷிகள் வாதாசிகளாக பர்ணாசிகளாக காட்டில் போய் இன்னைக்கும் மழையிலையும் வெயிலையும் தேடின்னு இருக்காளோ, எந்த சரணம் ஹிருதய குகரத்துல வசிக்கிறதோ அந்த சரணத்தை என்னுடைய தலையில வைங்கோன்னு, என்னுடைய சிரசுல வைங்கோ, 3வது அடியா என்னையே எடுத்துக்கோ. இப்படி சொன்னதுதான் தாமசம். 2 காரியம் இதனால பகவானுக்கு ஒரே சந்தோஷம். என்னன்னா, தேவர்களுக்கு காரியத்தை சாதிச்சு கொடுக்க தான் பகவான் வந்திருக்காரு. 2 அடியினால அவர்களுடைய சொத்தை மீட்டு கொடுத்துட்டு 1 அடியினால தன் சொத்தாக பகவான் அந்த வாமனன் அந்த மகாபலியை பண்ணிட்டார். முதல் 2ல அகங்காரத்தை போக்கினார், தான்கிற அந்த எண்ணத்தை போக்கினார். அகங்காரத்தை போக்கி மமகாரத்தையும் போக்கினார். இல்லைன்னு சொன்னேன்னா என்னுடைய சரணத்தை எடுத்துக்கோங்க, என்னுடைய சிரசை எடுத்துக்கோங்க, நான் இல்லைன்னு சொன்னேனான்னு கேட்டானோ அந்த மமகாரத்தை இந்த 3வது அடியில போக்கினார். தேவர்களுக்கு உண்டான காரியத்தை சொத்தை வாங்கி பிரிச்சு அவர்கிட்ட கொடுத்துட்டார். இந்திரனுக்கு அது கொடுத்தாச்சு. தனக்கு எதிராக லாபம் நினைச்சார்னா இந்த மகாபலிங்கிற பக்தன் தான் லாபம். 3வது அடியில கிடைச்ச அவனே நம்மளுக்கு லாபம். பேர்பட்ட பக்தன் கிடைப்பான. தேவர்களுக்கெல்லாம் என்னன்னா, தெரிஞ்சும் நீ கொடுத்தியடா, பகவான்னு வந்தது பகவான் தான் தெரிஞ்சுட்டு கொடுத்தியே. தேவர்கள்லாம் போட்டுறா, பகவான் அவளுக்கு சொத்தை கொடுத்துட்டு தன் சொத்தாக மாத்தும். நானும் வைகுண்டம் வருவேன்னா சுவாமி சொன்னார், வைகுண்டெல்லாம் பூட்டி கிடக்க போறதுடா. நீ மனசு உகந்து தெரிஞ்சு வந்திருக்கிறது நான் தான் ஏமாத்த போறேன் தெரிஞ்சும் இந்த தானத்தை பண்ணியோன்னு. அதனால என்னன்னா, உனக்கு நான் இன்னுமே சேவை பண்ண போறேன். எப்பன்னா, அடுத்த மன்வந்தரம் நீ சுதலம்ங்கிற ஒரு லோகத்துல நீயும் உன்னுடைய மனைவி குழந்தைகளோடு இருக்கிற காலத்துல நானும் மகாலட்சுமியும் அங்கிருந்து உனக்கு சேவை பண்ண போறோம். அந்த லோகத்துல நாங்க வந்து இருப்போம். வைகுண்டெல்லாம் பூட்டி இருக்கும், நாங்களே அங்க வந்து இருக்க போறோம்டா. நீ மனசுகந்து பண்ண தானத்துக்கு நான் உனக்கு பிரதி பண்ணாதான் சரியாகும்னார். ஏன்னா அப்பேற்பட்டதான ஒரு தானத்தை மகாபலி பண்ணான், மனமுகர்ந்து பண்ணார். அந்த மகாபலி அந்த புண்ணியமான அந்த வாமனமூர்த்தியினுடைய சரித்திரத்தை சொன்னார். இந்த தோஷம், இந்த கதையை கேட்டா கர்ம லோபங்கள்லாம் நீங்கும். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ கர்மாக்கள் பண்ற காலத்துல பல லோபங்கள் ஏற்படும். என்ன சுத்தி குறைச்சலா இருக்கலாம், திரவிய சுத்தியோ இல்ல மந்திர சுத்தியோ ரித்திக் சுத்தியோ, இது போல பல சுத்திகள் குறைச்சலா இருக்கலாம். அந்த கர்ம லோபம் ஏற்பட்டிருக்கும். அது போன்ற லோபங்கள்லாம் இந்த வாமனாவதார சரித்திரம் கேட்டா நீங்குங்கிறதான பலஸ்ருதியை சொல்லி வாமனாவதாரத்தை பூர்த்தி பண்ணார். மேல கதையை சொல்லிட்டு வரார். அந்த வம்சத்தை முடிச்சுட்டு பகவானுடைய அவதாரத்தையும் சொல்லிட்டு வரார். அது எதனாலன்னா, எந்தெந்த மன்வந்தரத்துல பகவான் என்னென்ன அவதார் அதை முன்னிட்டு கதை சொல்லிட்டு வரார். அதுல என்ன சொன்னார்னா, ராமருடைய வம்சமான சூரிய வம்சம், கிருஷ்ணர் பிறந்ததான சந்திர வம்சம். ராமருடைய வம்சத்தை சூரிய வம்சத்தை ஆரம்பிச்சு பல ராஜாக்களுடைய கதையை சொல்லி அம்பரீஷோபாக்கியானம் சொல்லி, அம்பரீஷன்கிற ராஜானிடத்துல துர்வாசர் அபச்சாரப்படுறார். துர்வாசர் அபச்சாரப்பட்டோன்னு பகவான்கிட்ட சரணாகதி பண்ண சக்கராயுதம் பரப்பிட்டு அவரை துரத்துறது. பகவான் தன்வாகால் சொல்றாரு, அகம் பக்தபராதீனா அஸ்வதந்திர இவத்விஜா, என்னுடைய பக்தாளுக்கு நான் அடிமைங்கிறான். அவளுக்கு நான் என்ன பண்ண, அவ என்ன சொன்னாலும் செஞ்சாங்க. அஸ்வதந்திரா, எனக்கு சுதந்திரம் தனியா கிடையாது, அவளோட அடிமை நான். நீங்க திருப்பி அவர்கிட்டயே போங்கன்னா உடனே அந்த அவர் போய் திருப்பி பிரார்த்தனை பண்ண அந்த அஸ்திரம் விலகித்து. எப்பேற்பட்ட பக்திய அந்த அம்பரீஷன் சொல்றாருன்னா, கரவுகரைகே மந்திரம். நம்மளுடைய அங்கங்களுக்கு முழுக்க ஒவ்வொரு விநியோகம் இருக்கு. ஒவ்வொரு அங்கத்துக்கு நம்ம ஒவ்வொரு விநியோகம் இப்ப நம்ம கொடுத்துருக்கோம். இது உண்மையான விநியோகம் கிடையாது. அதற்கு உண்மையான விநியோகம்னா எதுன்னா, கரவுகரேகே மந்திரம் அர்ஜனாதிஷு, கைக்கு எதிராக உண்மையான விநியோகம்னா பகவத் அர்ச்சனம் பண்றது. அது மாத்திரமானா பாதௌகரே க்ஷேத்திரபதானுசர்ப்பனே, கால்களுக்கு எதிராக உண்மையான விநியோகம்னா கோவிலுக்கு நடந்து போறது, திவ்யநாமம் ஆடுறது. கண்களுக்குன்னா பகவத் ஸ்வரூபத்தை பருகிறது. மூக்குக்கு எதுன்னா
ஸ்ரீமத் துளசியாம் ரசனாம் ததர்ப்பிதே. வாக்குக்கு துளசியினுடைய ரசம், காதுக்கு எதிரானா அந்த பகவானுடைய திருநாமங்கள், வாக்குக்கும் திருநாமங்கள். இது போல இந்த உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை அங்கங்களுக்கும் உள்ள விநியோகத்தை சொல்லி பக்தியினுடைய ஒரு ரசத்தை சொன்ன, அம்பரீஷனுடைய சரித்திரத்தை சொன்ன. அப்படியே வம்சாவளி சொல்லிட்டு வர காலத்துல ராமருடைய அவதாரம் சொன்னார். எந்த எந்த குடும்பத்துல பிறந்தவர்னா இக்ஷ்வாகு வம்ச பிரபவா, இக்ஷ்வாகுனுடைய வம்சத்துல பிறந்தவர். இந்த ராமச்சந்திர பிரபு எப்படி பகவான் இந்த தசரதனுக்கு அவதாரம்னா, புத்திரபாகியம் இல்லை புத்திரபாகியம் இல்லைன்னு காத்துட்டு இருக்கிற அந்த தசரதனுக்கு 60,000 வருஷம் எதனால பிறந்தார்னா, காம்பாஞ்ச அந்த கருந்துளசி அந்த அம்மா கணக்கில்லாம போட்டுரு. இந்த கௌசல்யாதேவி இந்த புண்ணிய பலன்கள்லாம் சேர்த்து பார்க்கிறார். நம்ம அவதாரம் பண்ணியாகணும், யாருக்கு குழந்தையாக அவதாரம் பண்ணலான்னு மேலேந்து பார்க்கிறாராம் பகவான். பார்க்கிற காலத்துல ததா தசரதம் நிருப்பம், பார்த்தா தசரதன் கண்ணில் படுற. இவருக்கு நம்ம குழந்தையாக பிறக்கலான்னு பகவான் முடிவு பண்ணிட்டு பிறக்கிறார். ஏன்னா 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 60 வருஷ காலம் அந்த அம்மா பண்ண புண்ணியம். அது மட்டும் இல்லை, அந்த கர்ப்பவாசத்தில் இருக்கிற காலத்துல ததஸ்ச துவாதசே மாசே சைத்ரே நாவமிகே திதௌ, சைத்திர சுத்த நவமியில பகவான் அவதாரம். எப்படின்னா 12 மாசம். நேற்றே சொன்னது போல மணிவயிறு வாய்த்தவனேங்கிற அந்த டைட்டில் வேற எந்த அம்மாவுக்கும் கிடையாது, அது இந்த கௌசல்யா தேவிக்கு மட்டும்தான். 10 மாசம் கர்ப்பவாசாதிகள்லாம் தோஷம்னு சொல்றது சாஸ்திரம். கர்ப்பவாசத்துல தங்கினா பாபத்தினாலதான் கர்ப்பவாசமே ஏற்படுறதுன்னு சொல்றது நம்ம சாஸ்திரங்கள். அப்படி இருக்கிற அந்த கர்ப்பவாசத்துல 10 மாசமே பாபம்னா 12 மாசம் தங்கினானாம் பகவான். எதனாலனா அவ்வளோ பரம பாவனமான குக்ஷியா அந்த குக்ஷி. அதனால பத்துக்கு சைத்ரே துவாதசே மாசேங்கிறார், 12 மாசமா தங்கினார். தங்கி அவதாரம் பண்ண பகவான் தான் மட்டும் அவதாரம் அல்ல, பகவத் அம்சம் 4 விதமாக பிறந்தாராம் பகவான். ராம லக்ஷ்மண பரத சத்ருக்ன. எதனால 4 ரூபம்னா 4 விதமான பக்தியை காமிக்கிறது. 4மே பகவத் ரூபம்னாலும் 4 விதமான தன்மைகள், 4 விதமான அம்சங்களை காமிக்கும். என்னென்ன அம்சங்கள்னா, பகவான் என்ன தத்துவம்னா, பகவான் தர்மம் தர்மம்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கார். எஸ்ய நிஸ்வசிதம் வேதாகான்னு வேதம், வேதத்திலிருந்து பிறந்தது தர்மம். அதர்மஸ்தத் விபர்யா, வேத பிரணிகிதோ தர்ம அதர்மஸ்தத் விபர்யா. வேதத்துல சொன்னா போருமா, அதை எடுத்து சொன்னா ஜனங்கள் கேட்பாளான்னு தெரியல. சொல்றாளே தவிர செஞ்சு காமிக்கிறதுக்கு யாரும் இல்லை. உடனே பார்த்தார் பகவான் தானே அவதாரம் பண்ணி அதை நடத்தி காமிச்சாலாவது ஜனங்களுக்கு புரியுமா? பார்த்தால் தானே தர்மத்தினுடைய சொரூபமாக ராமாவதாரம் பண்ணி தர்மத்தை நடத்தி காமிச்சார். தர்மம் தர்மம்னு சொன்னா போறாதே, நடத்தில்னா காமிக்கிறோம். அதற்காக தானே தர்மத்தினுடைய ஒரு சொரூபம், தர்மத்தை ஜனங்களுக்கு எடுத்து காமிக்கிறது. எது போலன்னா ஒரு மனுஷன் அப்பாட்ட எப்படி இருக்கணும், அம்மாட்ட எப்படி இருக்கணும், இது போல எல்லார்ட்டையும் எப்படி எப்படிலாம், ஒரு மித்திரன்ட்ட எப்படி இருக்கணும், பந்துட்ட எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறதுக்கு ஒரு அவதாரம் இந்த ராமாவதாரம். மற்றொரு அவதாரம் லக்ஷ்மண சுவாமி. அவருடைய அவதாரம் எதற்குன்னா, இவர் சாமானிய தர்மம், அவர் விசேஷ தர்மம். விசேஷ தர்மம்னா என்னன்னா, அப்பாவை வணங்கணுங்கிறது சாமானியம். அதே அப்பாவை தெய்வத்துக்காக அந்த அப்பாவையே தூக்கி எறிஞ்சுட்டார். எந்த அப்பாவன்னா, தசரதன் வேண்டான்னு சொல்லிட்டு தானே அவர் கிளம்புறார். அவர் சொல்றாரு பட்டாபிஷேகம் தீர்மானம் ஆயிடுத்து, நாளைக்கு கார்த்தால பட்டாபிஷேகம். அந்த சமயத்துல கைகேயி வரன் வாங்கினா அப்பா சொன்னான்னு சொன்னா, அப்பா நேரடியாக சொல்லல, கைகேயி மூலியமாக தான் அந்த விஷயம் வந்தது. உடனே இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே லக்ஷ்மண சுவாமி என்ன சொல்றாரு, அண்ணா நீங்க பேசாம இருங்கோ, அந்த கிழவரை தூக்கி ஜெயில போடும். யாரு நம்மளை தடுக்க போறா, இந்த கிழவரை தூக்கி ஜெயில போடுறேன், தம்பி 2 பேரையும் நான் பார்த்துக்கிறேன், சொன்ன நேரத்தை சொன்ன லக்னத்துல சொன்ன முகூர்த்தத்துல உங்களுக்கு பட்டாபிஷேகம் நடக்கணும், இதை யார் தடுக்கிறான்னு நான் பார்க்கறேன் அப்படின்னு சொல்றது யாருன்னா லக்ஷ்மண சுவாமி. இவருக்கும் அவர் அப்பா தான், அவருக்கும் அவர் அப்பா தான். இவர் என்ன பண்ணார்னா, நேரடியாக இந்த காட்டுக்கு போங்கிற வார்த்தை நேரடியாக இந்த ராமர்கிட்ட யாருமே சொல்லல. இன்னும் சொல்ல போனா இந்த தசரதன் சொல்லவே இல்லை நேரடியாக.
அப்பா சொன்னதாக கைகேயி சொல்றா, நேரடியாக தசரதன் சொல்ற. இன்னும் என்னன்னா நேர் விலட்சணமாக தசரதன் காட்டுக்கு போகாதராப்பான்னு ராமர்கிட்ட நேரடியாக சொன்னார். நீ இங்கேயே இரு ராமா, நீ காட்டுக்கு போகாதப்பா அப்படின்னு சொன்னார் தசரதன் நேரடியாக. ஆனா சுவாமி எதை எடுத்துட்டார்னா அந்த அப்பா காட்டுக்கு போகாதரான்னு சொன்னதை எடுத்துக்கவே இல்லை. காட்டுக்கு போன்னு யார் மூலியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சு வந்தது அதை தான் எடுத்துட்டார் பகவான். ஏன்னா அதுதான் நிஜம். இது அந்த அவஸ்தையில அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி சொல்றது. அதனால அந்த தர்மத்தை எடுத்து நடத்தணும்னு பகவான் அந்த தர்மத்தை எடுத்து நடத்தினார். ஆனா லக்ஷ்மண சுவாமியும் அந்த கழவரை பிடிச்சு ஜெயில போடுங்கிறார். தம்பி கூட யுத்தத்துக்கு போறார். சித்திரகூடத்துல பஞ்சவடியில வசிக்கிற காலத்துல அந்த பரதன் வரா, யுத்தத்துக்கு வரான்னு நினைச்சிட்டு வில்லை அப்படின்னு தூக்கிட்டு ரெடியாரார் லக்ஷ்மண சுவாமி. இது போல சாமானிய தர்மத்துக்கு ஒருத்தர், விசேஷ தர்மத்துக்கு மற்றொரு. ராமர் தேவிய 10 மாச காலம் காணணும்னா கதர்றார், அழறார், தேடுறார், இத்தனை காரியங்கள் பண்றார். ஆனா இங்க ஊர்மிளைய விட்டுட்டு தான் இவர் 14 வருஷ காலம் காட்டுக்கே வந்திருக்கு லக்ஷ்மண சுவாமி. இது சாமான்யமா ஒரு மனுஷன் மனைவியை காணன்னு தேடுறான். ஆனா இன்னொருத்தர் எப்படின்னா 14 வருஷம் அந்த மனைவியை பார்க்கவே இல்லை, ஆத்திர விட்டுட்டு காட்டுக்கு வந்துட்டு. 2 விதமான, ஒரே சமயத்துல 2 விதமான தர்மங்கள். இதை ஒருத்தர் காமிக்கிறார், அதை ஒருத்தர் காமிக்கிறார். ராமர் ஒருத்தர், லக்ஷ்மண சுவாமி. சாமானிய தர்மம், விசேஷம். லக்ஷ்மணனும் அந்த பரத சத்ருக்னால் எதற்குன்னா, பரதன்கிறது யாருன்னா என்ன என்ன தர்மத்தை காமிக்க பிறந்தாருன்னா பக்திங்கிற ஒரு ரசத்தை காமிக்க பிறந்தார். ராமர் சொன்னா அது எதுவா இருந்தாலும் செய்யறது. லக்ஷ்மண சுவாமிய நீ என் கூட காட்டுக்கு வராதரா, இங்க இருடான்னார். நீங்க யாரா கேட்கறவா இருப்பா, அவள்கிட்ட போய் சொல்லுங்கன்ட்டு. நான் உங்க கூட வரதான் வருவேன். எங்க அம்மா என்னை பெத்ததே உங்க கூட கைங்கரியம் பண்ணிட்டு உங்க கூட காட்டுக்கு வருது. அதனால நான் காட்டுக்கு வரதான் வருவேன். நீங்க சொன்னதை கேட்கறதுக்கு வேற ஆளை பாருங்க. ஆனா பரதன் அந்த பாதுகையை தூக்கின்னு அங்க இந்த ராஜ்யத்தை உங்களுக்கு கீழே வைக்கிறேன், நீங்க ராஜ்யம் ஆளணும், உங்களுக்கு கீழே தான் அந்த ராஜ்யம் இருக்கணும், நான் ஆள மாட்டேன்னா பரதாழ்வார் சொல்றார். உடனே சுவாமி ராமகீதையை உபதேசம் பண்ணி பலவிதமான உபதேசங்களை பண்ணி, நீ அம்மா 3 பேரையும் அழிச்சுண்டு ராஜ்யத்திலே இரு, இது என்னுடைய உத்தரவுன்னர். உடனே என்னன்னா பாதுகைகளை அனுகிரகம் பண்ணி கொடுங்கோன்னு அதை வாங்கிட்டு பாதுகான்யஸ்த ராஜ்யனாக ராமருடைய வாக்கின்படி அந்த ராஜ்யத்தை ஆண்டுட்டு இருந்தார். ஒருத்தரோ நீங்க என்ன சொன்னாலும் சொல்லுங்க, நான் கேட்க மாட்டேங்கிறார். ஆனா இவர் எப்படின்னா, நீங்க சொல்லிட்டேனோ அதை தான் நான் கேட்பேன். அந்த பக்திங்கிற ராமர் எதை சொன்னாலும் கேட்கறதுக்கு ஒருத்தர் அந்த பரதாள். மற்றொருவர் யாருன்னா சத்ருக்ன சுவாமி. எதற்காகன்னா அந்த சேவை, அந்த தாசிய பக்தியை காமிக்கிறதுக்கு அவர். இவர் பக்தியை காமிக்க, அவர் தாசிய பக்தி. முகுந்த மாலையில சொல்றாரோ, தொத்பிருத்திய பிருத்திய பரிச்சாரக பிருத்திய பிருத்திய பிருத்தியஸ்ய இதிமாம் ஸ்மர லோகநாதா. எனக்கு பிறப்பக்கூடிய எப்படின்னா 7 தலைமுறைகளை சொல்லி அடியார்க்கும் 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 அடியாராக உனக்கு ஒரு வாழ்க்கை இருந்தா போரும், அந்த பிறப்பை கொடுத்தா போரும். குலசேகர ஆழ்வார் அதுபோல சேவ மனப்பான்மையை காமிக்கிறார். எனக்கு நேரடியாக அவர் ராமர் அவருக்கு முக்கியம் இல்லை, இந்த பரதன் தான் அவருக்கு முக்கியம். இவர் எப்படி நச்சதேன வினா நித்ராம்னு ராமர் தூங்கினாதான் இவர் தூங்குவார், ராமர் சாப்பிட்டாதான் பகிப்ராண இவாச்சரா லக்ஷ்மண சுவாமியை சொல்றாரோ, அதுபோல பரதன் தூங்கினாதான் இந்த சத்ருக்ன சுவாமி தூங்குவார். பரதன் சாப்பிட்டாதான் இவர் சாப்பிடுவார். இவர் 2 பேரும் ஒரு ஜோடி. இவர் சுவாமிகிட்ட இவர் தாசியம் பண்ணார், இவர்கிட்ட இவர் தாசியம் பண்றார். அந்த தாசிய பக்தியை காமிக்கிறதுக்கு நீ நேரடியா பகவானை குறிச்சு தபஸ் பண்ணவே வேண்டாம். பக்தாளுடைய சரணத்தை பிடிச்சிருந்தாலே உனக்கு சத்கதி கிடைக்கும், நீ கரையேறலாம்ங்கிற அந்த தத்துவத்தை தாசிய தத்துவத்தை காமிக்கிறதுக்காக சத்ருக்ன சுவாமி. 4 பேருமே பகவத் அம்சமா இருந்தாலும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு தத்துவத்தை காமிக்கிறதுக்காக அவதாரம் பண்ண. எதற்காக இந்த ராஜ்யத்தை விட்டுட்டு போனார்னா, குருவர்த்தே தியக்த ராஜ்யா சுகாச்சாரியால் சொல்ற பெருசுக்காக விட்டார்.
எதிரா பெருசுன்னா அவர் மனசுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பெருசு. அவருக்கு என்ன பெருசுன்னா இந்த தர்மம்ங்கிறது பெருசு, பித்ருவாக்கிய பரிபாலனம்ங்கிறது பெருசு. அதனால ராஜ்யத்தை விட்டார். அது மாத்திரமானார். பெருசுங்கிறது மாத்திரம் அர்த்தம் இல்லை, எதெல்லாம் பெருசாக நினைச்சு விட்டார்னா அப்பாவுக்காக விட்டார், பெருசுக்காக விட்டார். அது மாத்திரம் இல்லை, நம்மளுக்கு எதெல்லாம் கிடைக்க போறதுங்கிறத பார்த்தா இது பெருசா சிறுசான்னு தெரியும். அவருக்கு ராஜ்யம் சிறுசு. எது பெருசுன்னா சபரிங்கிற பக்த கிடைக்க போறாளே அது பெருசு. ராஜ்யம் சிறுசு, அதே இடத்துல ஒரு அணில் கிடைக்க போறது சேவைக்கு, அது மாத்திரமா? ராஜ்யம் சிறுசு, அதே சமயத்துல விபீஷணன்ங்கிற ஒரு பரம பக்தன் கிடைக்க போறானே, ஆஞ்சநேயன்கிற ஒரு பக்தன் கிடைக்க போறானே. இது போல அவாளெல்லாம் பார்த்தா இந்த ராஜ்யம் சிறுசு. அதனால் எதிரா பெருசுன்னா அதுதான் பெருசு. குருவர்த்தே தியக்த ராஜ்யா வியச்சரதனுவனம், காட்டுல அப்படி சுத்தின்னு இருக்கார். பத்மபத்பியாம் பிரியாயாக, பத்மபத்பியாம் பிரியாயாக பானிஸ் பரிசங்கிற, அவ பிடிக்கல அந்த தேவி, காலை எடுத்து மேல அப்படி வெச்சாலாம் செவந்த திருவடியும். அப்படி அந்த திருவடி ஒரு நாள் என்னாச்சுன்னா, அந்த மாரீச்சன்கிற ஒரு ராட்சசன் வந்து மாறுவேஷத்துல வந்து தேவியின் இடத்துல வர, தேவி அந்த மான் வேணும்னு சொல்ல, அந்த மான் அங்கும் இங்கும் இழுத்துட்டு போக, ஹே லக்ஷ்மணா ஹா லக்ஷ்மணான்னு ஜீவனை விட மானை அடிச்சு விட்டார். அந்த மானை ஒரு குரலை கொடுத்துவிட்டு ஜீவனை விட்டு எடுத்து மாற்று குரல்ல. உடனே இங்க தேவி அண்ணாவை போய் பார்த்துடுவான்னு அனுப்புறா. அவரும் என்ன பண்றார், அங்கேருந்து கிளம்பி இங்க வந்து பார்த்தா போக மாட்டேன்னார் லட்சுமண சுவாமி. அதையும் மீறி தேவியினுடைய சுடுஞ்சொற்கள்னால கிளம்பி வர, ஏண்டா நீ ஏண்டா விட்டுட்டு வந்தேங்கிறார் ராமர். உன்னை நான் வர சொன்னேன்னா, இல்லைன்னா மண்ணி சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லிவிட்டு, என்னதான் சொன்னாலும் நீ வந்திருக்க கூடாது. போய் பார்த்தா அங்க ராவணன் தேவி அபகரிச்சுட்டு போக, தேவி வீரக தப்தனாக அங்கும் இங்கும் சுவாமி அலைய, அந்த சமயத்துல பரம பக்தியான சபரி கிடைக்க, பரம பக்தனான ஹனுமான் கிடைக்க, வாலிய வதம் பண்ணி சுக்ரீவ சக்கியத்தோட சுவாமி திக்கு விதுக்கெல்லாம் போய் அந்த சைன்யங்கள்லாம் போய் தேடுறது, தென்திசையில ஆஞ்சநேய சுவாமி கிட்ட அந்த மோதிரத்தை கொடுத்தனுப்ப, அந்த லங்கைக்கு போய் பார்த்த ஆஞ்சநேய சுவாமி இந்த மோதிரத்தை கொடுத்துவிட்டு கணையாழியை வாங்கிட்டு வர, சூடாமணியை பெற்றுக்கொள்ள, அந்த ராவணன் இடத்துல தர்ம ஹித உபதேசத்தை பண்ணி பயமுறுத்தி விட்டு அங்கேருந்து கிளம்பி இக்கரைக்கு வந்து கண்டேன் சீதையின்னு சொல்ல, திரஷ்டா சீதான்னு சொல்லி குதிக்க, யாரையுமே தொடாத அந்த பிரபு ராமர் அந்த ஆஞ்சநேய சுவாமியை கட்டி அணைச்சுட்டார். இதற்கு நான் என்ன பிரதி பண்ண போறேன் அனுமன், மையா காலமிமம் பிராப்தியங்கிற இந்த உன்னை கட்டி பிடிக்கிறதுக்காக இந்த டயத்தை எதிர்பார்த்து நான் காத்துட்டு இருந்தேன்ப்பா. அந்த ஆஞ்சநேய சுவாமி ஆற தழுவ மேல யுத்தத்துக்கு புறப்பட சரணாகதி பண்ணாரா அந்த சமுத்திர ராஜாவை குறிச்சு. என்ன உபாயம்னா, இந்த சைன்யத்தில் இருக்கக்கூடிய அந்த குரங்கு ஒன்று தொட்டா கல்லு மிதக்கும், அதை வச்சு பாலம் அமைச்சு நீங்க அக்கறைக்கு போய், அதன்படி பாலத்தை அமைச்சு சேதுபந்தனம் பண்ணி அக்கறைக்கு போய் ராவணாதிகளை யுத்தம் பண்ணி ஜெயம் கண்டு, சொன்ன நேரத்தில் வரலன்னா அந்த பரதன் அக்னியில இறங்கிடுவேன். அதனால புஷ்பக விமானத்துல சொன்ன நேரத்துக்கு கிளம்பி வந்து ஜட்டாசோதனங்கள்லாம் பண்ணிண்டு சுவாமிய ஊருக்குள்ள அழைச்சிட்டு வர, பரதன் முதலியவாள்லாம் யானை மேல அம்பாரி வச்சு எல்லா சைன்யங்களையும் கூட்டிட்டு வர, சுவாமியும் சொன்ன நேரத்துக்கு அங்க வரார். 4 சமுத்திரங்கள்லேருந்து தீர்த்தங்கள்லாம் கொண்டு வரப்பட்டு, திவ்ய புண்ணிய நதிகள்லேருந்து தீர்த்தங்களை கொண்டு வந்து, மனு மாந்தாதிகள்லாம் எந்த சிம்மாசனத்துல அரங்கரிச்சாலும் அதே சிம்மாசனத்துல சுவாமியை உட்காத்தி வச்சு சகசீதம் நிவேதியன்னு தேவியோடு சேர்ந்து சுவாமி உட்கார, இந்திரனுக்கு எப்படி அஷ்ட மந்திரிகளோ அது போல சுவாமிக்கும் அஷ்ட மந்திரிகள் பக்கத்துல இருந்து இந்த சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம், அந்த தீர்த்தத்தை அபிஷேகம் பண்ண, நனஞ்ச திருமேனியோடு இருக்கக்கூடிய அந்த பிரபு நம்மளை எல்லாம் ரட்சிக்கட்டுங்கிறார். கோசலேந்திரோ வதான்னஹா அவதான்னஹா, இந்த ராமச்சந்திர பிரபு நம்மளை எல்லாம் காப்பாற்றட்டும்னு அவருக்கு ஒரு நமஸ்காரம், முன்னையும் ஒரு நமஸ்காரம், பின்னையும் ஒரு நமஸ்காரம். ராமச்சரித்திரத்தை சொல்லி அந்த சந்திர வம்சம், கிரீடமில்லாத அந்த வம்சத்துல பகவான் ஏன் பிறந்தான் அந்த கதையை முழுக்க சொல்லி, பகவான் வைகுண்டம் போனார்னு கிருஷ்ணாவதாரத்தையும் சொல்லி பூர்த்தி பண்ணிவிட்டார் நவமஸ்கந்தம்.
இப்படி பூர்த்தி பண்ணின உடனே ஒரு ஜலத்தில் இருக்கக்கூடிய மீன் எடுத்து கரையில் போட்டால் எப்படி துடிக்கும், அதுபோல துடிக்கிறார் பரீட்சித். கண்ணை மூடின்ட்டார் சுகாச்சாரியால். என்ன பண்றதுனே புரியல. ஆஹா, இவர் கண்ணை வேற மூடின்ட்டாரு, நாளோ ஆச்சு, இன்னும் கம்மியான நாட்கள் தான் இருக்கு, இந்த நாளுக்குள்ள நம்ம அவரை கிருஷ்ண கதையை கேட்கணும்னான அவர் ஓடியே வந்தார். என்ன சொன்னார் அவர், நான் உங்களை யாராக பார்க்கிறேன்னா என் கர்ப்பத்தில் ரட்சணை பண்ண கிருஷ்ணனாக பார்க்க. அது மாத்திரம் இல்லை, எனக்கு எந்த தெய்வம்ங்கிறத சம்சயம் இல்லை, தெய்வம் ஒண்ணுதான், கிருஷ்ணன் மாத்திரமே. அவனை எப்படி இந்த 7 நாள்ல அடையிறதுங்கிறது மாத்திரம்தான் என்னுடைய கேள்வி. இது போலதானே கேட்டுட்டு வந்தார் அவர். அப்படி இருக்கிற காலத்துல இவரோ கண்ணை மூடின்ட்டார், கண்ணை திறக்க மாட்டாரே இந்த ரிஷி, நாளும் கம்மியா இருக்கு, கிருஷ்ண கதையை கேட்க வேண்டாமான்னு மனசு துடிக்கிறது. அவரை எழுப்பவா முடியும்னார். உடனே 13 ஸ்லோகங்கள்ல பிரஷ்னம் பண்றார். கதிதோ வம்ச விஸ்தாரஹ பவதா சோமசூர்யயோகோ ராஜ்ஞாஞ்ச உபய வம்சானாம் சரிதம் பரமாத்புதம் யதோச்ச தர்மசீலச்ச. பல கேள்விகளை கேட்கிறார். பகவான் ஏன் இந்த எது வம்சத்துல பிறந்தார், கிரீடம் உள்ள வம்சத்துல பிறக்காம கிரீடம் இல்லாத யாதவ சைன்யத்துல ஏன் பிறந்தார்? அது மாத்திரம் இல்லை, நீங்க கதை நிறைய சொல்லிட்டு பல ராஜாக்கள் கதிதா வம்ச விஸ்தாரா, பல ராஜாக்கள் கதையை சொன்னேன், சூரிய வம்சத்தையும் சொல்லிட்டேன், சந்திர வம்சத்தையும் சொன்னேன். அதுல அற்புதமா இருக்கு கேட்கறதுக்கு, ஏன் பகவான் இந்த வம்சத்துல பிறந்தார்? அதுவும் இல்லாம நீங்க இந்த கதையை, எந்த கதையை நான் விஸ்தாரமா கேட்கணும்னு வந்தேன்னா அந்த கதையை குறைக்கிறேன், அது விஸ்தாரமா சொல்ல வேண்டாமா, கிருஷ்ண கதையாச்சு. எந்த கதைன்னா என்னை கர்ப்பத்திலேயே காப்பாத்தின சரித்திரம், அந்த கிருஷ்ணனுடைய கதை. எங்க அம்மா போய் சரணாகதி பண்ணாலே அந்த கிருஷ்ணனுடைய சரித்திரம். எங்க அம்மாவை மட்டும்தானா, உனக்கு என்னென்ன ஆச்சு என்னன்னு கேட்காதீங்கோ, என்னையும் காப்பாத்தின சரித்திரம். அது மாத்திரமா, கௌரவ சைன்ய சாகரம்ங்கிறார். பாண்டவ எங்க தாத்தாக்கள்லாம் மகாபாரத யுத்தத்துல ஜெயம் கண்டெடுக்க முடியுமா? நீங்க இந்த பக்கம் இருந்து 18 அக்ஷௌகிணிய அனாயாசமா தாண்டி ஜெயிச்சா. எப்படின்னா, மழை காலத்துல இந்த மாட்டினுடைய அடிவைப்பை எப்படி ஒருத்தன் அனாயாசமா தாண்டுவானோ அது போல தாண்டினாலே எங்க தாத்தாக்கள்லாம். எதனாலன்னா நீங்க அந்த பக்கம் இருந்து, அதனாலதான் வா தாண்டினா. அவளை கரையேத்தின சரித்திரம், எங்க அம்மாவை கரையேத்தின சரித்திரம், என்னையும் காப்பாத்தின சரித்திரம், அந்த கிருஷ்ணனுடைய சரித்திரம். அது மாத்திரமில்ல, 3 கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஜனங்களை கரையேற்றுறது. வீடை விட்டுட்டு வந்தவாளுக்கும் ஞானிகளுக்கும் இதுதான் இந்த பகவத் சரித்திரம் தான். அது மாத்திரம் இல்லை, கிரகஸ்தாலா குடும்பிகளா இருக்கிறவாளுக்கும் இந்த சரித்திரம் தான். அது மாத்திரம் இல்லை, என்னைக்கோ பகவானை அடையணுங்கிறதுக்கு ஒரு முமூர்ஷுவாக இருக்காளே, பிரயத்தனப்படுறாளே, அவளுக்கும் இந்த பகவத்குணம் தான். 3 கேட்டகரியில் இருக்கிற ஜனங்களே இதுதான் உதாரணம். இந்த பகவத்குணம் யாருக்காவது வேண்டான்னு தோணுமா? ஒருத்தனுக்கு தான் தோணும். சிவராத்திரி புண்ணிய காலத்துல யார் ஒருவன் கோஹத்தி பண்றானோ அவனுக்கு தான் இந்த பாகவதம் பிடிக்காது. அது மாத்திரம் இல்லை, ஆத்மஹத்தி யாருக்கு பண்ணிக்கணுங்கிற எண்ணம் இருக்கோ, பண்ணிக்க போறானோ அவனுக்கு இந்த பாகவதம் பிடிக்கும். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, யாருக்கு ஒருத்தனுக்கு பாகவதம் பிடிக்கிறையோ அவனுடைய கடைசி காலம் சரியா இருக்காதுன்னு தெரிஞ்சுக்கோன்னு. அப்பேற்பட்ட சரித்திரத்தை யாரா வேண்டான்னு சொல்லுவாளா? இல்ல 5 நாள் ஆச்சு, இந்த ராஜா கொஞ்சம் போய் சத்த ஜலம் குடிச்சிட்டு வரட்டும், கைகால் அலம்பிட்டு வரட்டும், கொஞ்சம் ஆதாரம் எடுத்துட்டு வரட்டும்ங்கிறதுக்காக விட்டுருக்கேளா? அந்த பசியினுடைய உச்சத்தை பார்த்ததுனாலதான் நான் என்ன பண்ணேன், பாம்பு கழுத்தை போட்டேன், இந்த ரிஷியினுடைய சாபத்துக்கு ஆளான. பசிங்கிறதோட கொடுமை எனக்கு நன்னாவே தெரியும். ஆனா அப்படி இருந்தனா, ஒருவேளை பசி தாங்காதனா 5 நாளா போட்ட கால பெறட்டாம இருக்கு. எதனாலன்னா, பிபந்தம் தொன் முகாம்போஜாத் சுத்தம் ஹரிகதா அமிர்தம், உங்க வாக்கிலிருந்து பிரவகிச்சு ஓடக்கூடியதான அமிர்தத்தை நான் சாப்பிட்டு இருக்கேன். சுகாச்சாரியால் தான் சாப்பிட்டு மேல உள்ளதுதான் அந்த பரீட்சைக்கு கொடுக்கிறார், வழியறது தான் கொடுக்கிறார். அவர் சுவானிபூதியாக எல்லாத்தையும் அனுபவிக்கிறார். அந்த கிருஷ்ண சரித்திரத்தை இங்க சொல்லாம இருக்கலாமா? நிறுத்தலாமா? எனக்கு அந்த கிருஷ்ண சரித்திரம் கேட்டே ஆகணும். எனக்கு பசிதாகம் கிடையாது, ஏன்னா உங்களுடைய அமிர்தத்தை சாப்பிட்டு இருக்கேனே, எனக்கு ஆகாரமே வேண்டாம், எனக்கு அந்த கதை போர். அதனால நீங்க அந்த கதையை எனக்கு திருப்பி சொல்லணும், அதுவும் என்ன ரட்சணை பண்ண சரித்திரம்னு மேல 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 13 ஸ்லோகங்கள் பிரஷ்னம் பண்ண.
நிஷம் ஏவம் நிஷம்ய பிருகுநந்தன சாதுவாதம் வையாசகிஸ்ஸ பகவான் அத விஷ்ணுரா கேட்டு சந்தோஷப்பட்டார். இவ்வளோ ஸ்ரத்தை இருக்கே உனக்கு அந்த பகவத்குணத்தில், உனக்கு நான் பகவத்குணத்தை சொல்றேன்னு ஆரம்பிச்சு இந்த கிருஷ்ண சரித்திரம் சொல்லும் வாயிலாக வசுதேவர் தேவகியினுடைய விவாகத்திலேருந்து ஆரம்பிச்சு சொல்றார். வசுதேவருக்கு பல மனைவிகள் ஏற்கனவே இருந்தாலும் இந்த தேவகியை கல்யாணம் பண்ணிட்டார். கம்சனுடைய தங்க சித்தப்பா பொண்ணு. எதனால கல்யாணம் பண்ணிட்டார்னா, கம்சனுடைய தங்கைய கல்யாணம் பண்ணிக்கிறார். இப்படி கல்யாணமாயி அந்த மதுரா நகரத்துல வீதியில ஊர்வலம் விட்டானா அந்த கம்சன். ரஷ்மி நயானாம் ஜக்ராக ரௌக்மை ரதசதைர் விரதா. என்ன அதுல விசேஷம் இருக்குன்னா, அவனே தேர் ஓட்டினான். ரஷ்மி நயானாம் ஜக்ராக, தங்கையோட கல்யாணத்தை விமர்சையா லோகத்துல பிரகடனம் படுத்தணுங்கிறதா தானே தேர். அது மட்டும் இல்ல, காலாட்படை, யானைப்படை, குதிரைப்படை எல்லாரும் வரா, இவன் தேரோட்டம். அப்படி 4 வீதி அப்படி சுத்தி வரத பார்த்தா ஜனங்கள்லாம் பிரமிச்சு போறா. பல லட்சம் ஜனங்கள் வரா. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிற காலத்துல பார்த்தா ஒரு அசரீர், அஸ்யாஸ்துவாம் அஷ்டமோ கர்ப்பா அந்தாயாம் பகசே அபுதா, ஏ முட்டாளேன்னு கூப்பிட்டு. ஏ முட்டாளேன்னு அங்க லட்சோப லட்சம் ஜனங்கள் இருக்கா. இவன் உடனே மேல பார்த்து என்னன்னா, ஏன் என்ன கூப்பிட்டேன்னா, இல்லடா அந்த அசரீரி இவனை கூப்பிட்டதுன்னு இவனுக்கு தெரியாது. ஆனா இவன் அதற்கு பதில் சொல்றான், ஏன் என்ன கூப்பிட்டேன்னா. உடனே அந்த அசரீரி எந்த கல்யாணத்தை லோகோத்தரமா நடத்துறையோ, எந்த தங்கையினுடைய கல்யாணத்தை லோகோத்தரமா நடத்துறையோ அந்த தங்கையினுடைய 8வது கர்ப்பம் உன்னை கொல்ல போகுது. அஸ்யாஸ்துவாம் அஷ்டமோ கர்ப்பா. இந்த அசரீரி வாக்கு ரொம்ப ஜாகிரதையாக பேசுறது. ஏன்னா கிருஷ்ணர் 7வது 8வது கர்ப்பம், குழந்தை 7ன்னு சொல்லல. இந்த கர்ப்பம் மாற போறது, உள்ளுக்குள்ள நடக்க போற காரியம். அதனால பார்த்தா இந்த அஸ்யாஸ்துவாம் அஷ்டமோ கர்ப்பா, 8வது கர்ப்பம் உன்னை கொல்ல போறது. ஏ முட்டாளேன்னு சொல்லிட்டு மறைய பார்த்தா அசத்தோன உடனே அந்த கடிவாளத்தை தூக்கி போட்டான். பகினி மந்துமாரப்தா கட்கபாணிஹி கச்சே கிரகீத்து, கேசத்தை பிடிச்சா வதம் பண்ண போயிட்டு. இவனுடைய தங்க கூட பிறந்தவ, அவளை வதம் பண்ண போறான். அவனுக்கு பாசம் கம்மியாயிடுத்து. கல்யாணம் ஆகி பல மணி நேரங்கள் ஆச்சு. ஆனா அந்த வசுதேவர் காலை பிடிச்சிட்டு கதர், இவளை விட்டுடும், இவளை ஜீவதசையில விடு, இவருக்கு இவள்கிட்டேந்து உனக்கு ஹானி கிடையாது, இவள்கிட்டேந்து பிறக்கிற குழந்தைகள்கிட்டேருந்தான ஹானி, அதை கொண்டு வந்து தந்துரு. அந்தும் நாரகசி கல்யாணி இமாம்தும் தீனவசரா. இவனுக்கு பொன் குழந்தை பிறந்தா உனக்கு நான் கொடுக்கலான்னு நினைச்சேனே. பலவிதமாக தர்மங்களை எடுத்து உபதேசம் பண்ணார், அதெல்லாம் கேட்கல. குழந்தைய கொண்டு வந்து கொடுக்குறேன்னொன்னா மன சமாதானம் ஆச்சு. உடனே விட்டுட்டோம். விட்டா நேரா ஆத்துக்கு போய் இருக்க முடியாது, நேரா ஜெயிலில் கொண்டு போய் போட்டுட்டான் 2 பேர். தன்னுடைய பர்சனல் கண்காணிப்புல வச்சு இவா 2 பேரையும் வச்சுட்டு இருக்கான். முதல் குழந்தை பிறந்தது. உடனே என்ன ஆச்சுன்னா, குறைக்கிறதுக்கு முன்னாடியே நாரதர் அங்க வந்துட்டார். முதல் குழந்தை பிறந்தது, இவர் கொண்டு வந்து கொடுக்கிறார். கீர்த்திமந்தம் பிரதமஜம் கம்சாயான கதுந்துபிகி. முதல் குழந்தை பிறந்தது, கீர்த்திமான்னு பேர் வச்சார். குழந்தைய கொண்டு வந்து இவரே கொடுத்துட்டார். கொடுத்தோன்னே அவன் சொன்னான், சுவாமி நீர் அசடா இருக்கே, இது முதல் குழந்தை, அஸ்யாஸ்துவாம் அஷ்டமோ கர்ப்பா, 8வது குழந்தை, இதை கொண்டு வந்து கொடுக்குறீரே, எனக்கு இந்த குழந்தையினால் ஆபத்து இல்லை, இதை எடுத்துன்னு போங்க, நீங்களே வச்சுக்கோ. அசத்து அதை நம்ப முடியாது. என்ன வேணா எந்த வேலையில எப்ப வேணா செய்வான், அவன் என்ன வேணா செய்வான். சந்தோஷப்படாம ஆத்துக்கு வந்துட்டார். ஆத்துக்கு வந்து வச்சுட்டு இருக்கிற காலத்திலே நாரதர் வந்தார் அந்த கம்சனை பார்க்க. அஸ்யாஸ்துவாம் அஷ்டமோ கர்ப்பாங்கிறதுக்கு 8 விதமாக அர்த்தம் பண்ணலாண்டா கம்சா. இந்த பக்கத்துலேருந்து 4 சேர் போட்டிருக்குன்னா 1 2 3 4, 2லேருந்து எண்ணினா 1 4, 3லேருந்து என்ன 2 4, 4லேருந்து என்ன 1 4. நீ எப்படி என்றங்கிறத பொறுத்து தான் இருக்கு, என்றவாளை பொறுத்து இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல நீ என்னமா நீ அந்த தேவர்களுடைய கணக்கை சுலபமா நினைச்ச, அவ இப்படிதான் சொல்லியிருப்பான்னு என்னமா நினைச்ச. அதனால இந்த தேவாளுடைய கணக்கே வேற. இதுவே கூட 8வது கர்ப்பமா இருக்கு. கடைசியிலேருந்து பார்த்தா இதனடா 8.
அஷ்டானாம் அஷ்டமத்வேதுன்னு வியாக்கியானத்தை பண்ணிட்டு கிளம்பினார். உடனே பார்த்தா குழந்தைய கொண்டு வான்னு. அப்போதைய சிலா பிருஷ்டே சுவார்த்தோன்மூலித சௌஹிருதா அடிச்சு கொன்னா அந்த குழந்தைய. ஓன்னு கதர்றா, அதெல்லாம் அவனுக்கு கவலை இல்லை, அடிச்சு கொண்டுட்டான். இது போல எவ்வளோனா வரிசையா 6 குழந்தைகளை கொல்ல, 7வது கர்ப்பமும் தங்கித்து. உடனே சுவாமி பார்த்தார், இந்த கர்ப்பத்தை கொண்டு போய் அங்க வச்சுட்டார். அங்க ரோகிணி அம்மாட்ட வச்சுட்டா. சுவாமி இங்க அவதாரம் பண்றதுக்கு முன்னாடி அது பலராம சுவாமி, இங்க அம்பாள் வந்துட்டா, இங்க சுவாமி வந்துட்டார். உடனே என்னாச்சுன்னா சத்யவிரதம் சத்யபரம் திரிசத்யம் சத்யஸ்ய யோனிம் நிகிதஞ்ச சத்யே சத்யஸ்ய சத்யம் திருத சத்ய நேத்திரம் சத்யாத்மகம் துவாம் சரணம் பிரபன்னாஹ. பகவான் இப்படி அவதாரம் பண்ண போறான்னு முடிவானோன்னு தேவர்கள்லாம் அந்த ஜெயிலுக்கு வந்து ஸ்தோத்திரம் பண்ணான். இன்னைக்கும் போனோம்னா அந்த காராகிரகத்துல மேல இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் எழுதியிருக்கு. இந்த ஸ்தோத்திரங்கள் சத்யவிரதத்திலேருந்து ஆரம்பிச்சு பிரம்மா முதலிய தேவர்கள்லாம் பண்ண ஸ்துதி இன்னைக்கு அங்க மேல இருக்கு. அந்த மேடை இன்னைக்கு இருக்கு. 5000 வருஷமாச்சு அந்த மேடை இன்னும் இருக்கு. அந்த மேடை மேலதான் அந்த தேவகி குழந்தைய போட்டார். தேவர்கள்லாம் வந்து ஸ்தோத்திரம் பண்றா. ஏன் தேவர்கள் வந்தான்னா இவன் பிறந்திருக்கிறதே அவளுடைய பூபார நிவர்த்திக்காக. பூமாதேவி போய் சொல்லியிருக்கா, பூபாரம் தாங்கல, அந்த அசுராள்லாம் நிறைய ஆயிட்டா, பூபார நிவர்த்தி பண்ணுங்க. அதனால பூமாதேவி முதலிய தேவர்கள் எல்லாரும் வந்து காத்துட்டு இருக்கா அந்த ஜெயில பகவத் அவதாரத்துக்காக. ஸ்தோத்திரம் பண்ண பகவான் என்ன பண்ணான்னார், 6 கர்ப்பமா எடுத்து 6 குழந்தைகளையும் அவன் அடிச்சு கொண்டுட்டான். அவனுடைய அக்கௌண்ட்ல பாபத்தை ஏத்தினார் இந்த நாரதர். எதனால பாபத்தை ஏற்றினார்னா, பாபம் அக்கௌண்ட்ல சீக்கிரம் ஏற ஏறதான் பகவான் சீக்கிரம் அவதாரம். அந்த காரியத்தை பண்ணணுங்கிறதுக்காக நாரதர் பண்ண அந்த 6 குழந்தைகள் போச்சு. இந்த கர்ப்பத்தை மாத்தி அங்க வச்சுட்டார். ராத்திரியோடு ராத்திரியா இந்த குழந்தை பிறக்கிறது. சுவாமி எந்த காலத்துல அவதாரம் பண்ணார்னா, அத சர்வ குணோபேதா கால பரமசோபனா யக்கேவா ஜனஜர்மர்க்ஷம் சாந்தக்ஷக்ரஹ தாரகம் தசப்பிரசே துர்கிரகிணம் நிர்மலோடு கணோதயம் மகீமங்கள பூயிஷ்ட புரகிராம விரஜாகரா நிஷீதே தமவுத்பூதே ஜாயமானே ஜனார்தனே தேவக்யாம் தேவரூபிண்யாம் விஷ்ணு சர்வகுஹாசயா ஆவிராசீத்யதா பிராச்சான் திஷீந்துரிவ புஷ்கலா தமத்புதம் பாலகமம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்க கதார்யுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோதசௌபகம் மகாரிகவைடூரிய கிரீட குண்டல த்விஷாபரிஷ்வக்த சஹஸ்ர குந்தலம் உத்தாம காஞ்சி அங்கத கங்கணாதிபிகி விரோச்சமானம் வசுதேவைக்ஷதாம். ராத்திரி வேளையில பகவத் அவதாரம். பகவான் பிறக்கிற காலத்துல கொஞ்சம் மின்னல், கொஞ்சம் இடி, கொஞ்சம் மழை அப்படி இருக்கான். நிஷீதே தமவுத்பூதே. அந்த அம்மாவுக்கு அபயத்தை சொல்லிட்டே பிறக்கிறான். நான் பிறந்துட்டேன், இனிமே நீங்க கவலைப்பட வேண்டாம். அந்த பிறக்கிற காலத்துல என்னென்ன சூழ்நிலைகள் இருந்ததுன்னார், சாதுக்களுடைய மனசு சமாதானமா இருந்தது, அக்னிகள்லாம் சாந்தமாக இருந்தது, பவௌவாயுகு சுகஸ்பரிஷா, காத்து ரொம்ப வேகமாகவும் அடிக்கல மெதுவாகவும் அடிக்கல, சுகஸ்பரிஷா புண்ணியகந்தவக சுச்சிகி, அந்த சுரபமான ஒரு நல்ல கந்தம் வீசுறது. ஜாயமானே ஜனே தஸ், மேல துந்துபி வாத்தியங்கள்லாம் முழங்குறது பகவத் அவதார காலத்துல. தேவர்கள்லாம் புஷ்பமாரி பொழியரா. மந்தம் மந்தம் ஜலதராக, ஒரேடியா டபடபடபடமன் இடிச்சுடல. இடி எப்படி இருக்குன்னா சின்னதாக மெதுவாக இடிக்கிறதா இடி சப்தம். மந்தம் மந்தம் ஜலதராக, மழையும் பெய்யுறது, ரொம்ப ஜோனும் பெய்யல கம்மியாகவும் பெய்யல, அழகா சின்னதா பெய்யுறது மழை. யார் அவதாரம் பண்ணார்னா, தேவகைக்கு தேவரூபிண்யாம் விஷ்ணுஹு சர்வகுஹா, எல்லா இடத்துலையும் சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்துன்னு இருக்கக்கூடிய பிரபு அந்த தேவையினுடைய கர்ப்பகத்துக்கு வந்தான். எப்படி வந்தான்னா, ஒரு சமயம் வசுதேவர் தன்னுடைய சரீர சம்பந்தம் இல்லைங்கிறத இந்த இடத்துல சொல்றார். கண்ணால பார்க்கிறார். அவருடைய தியான கோச்சரனா இருக்கக்கூடிய அந்த பகவான் அவருடைய கண்ணு வழியாகவே தேவகி அம்மா கர்ப்பத்துக்கு வந்துட்டான். தியான கோச்சரனாக இருக்கக்கூடிய மூர்த்தி. அதனாலே என்னன்னா சரீர சம்பந்தம் இல்லைங்கிறத சொல்றார். ஆவிராசித் யதா பிராச்சியம், கிழக்கு திக்கிலேருந்து சூரியனை பிரகாசிக்கிறது, சூரியன் வரது போல
கிழக்கு பக்கத்துலேருந்து சூரியன் வரதுனாலேயே கிழக்கு திக்கா அந்த சூரியனை பெத்தெடுத்தது கிடையாது. கிழக்குக்கும் சூரியனுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதுபோல இந்த அம்மாட்டேந்து இந்த குழந்தை பிறந்தது எது போலன்னா கிழக்க பெற்ற சூரியனை போல. திக்குக்கும் அந்த சூரியனுக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு எப்படி சொல்றோமோ அது போல இந்த அம்மாவுக்கும் அந்த குழந்தைக்கும் சம்பந்தம் இல்லை. ஆவிர்பாவம்னு அர்த்தம். பிராச்சான் திஷீந்துரிவ புஷ்கலஹா தமத்புதம் பாலகமம்புஜேக்ஷணம். கப்ரத்தையும் இது போல ஒரு குழந்தை பிறந்ததும் கிடையாது, பிறக்க போறதும் கிடையாது. ஏன்னா அத்புதம் பாலகம். சதுர்புஜம், சதுர்புஜத்தோட எங்கேயாவது ஒரு குழந்தை பிறக்குமா? சங்க கதார்யுதாயுதம், ஆயுத காமிச்சுட்டே பிறக்கிறார். அம்மா நீங்க இவ்வளோ நாள் ஜெயில இருந்து கஷ்டப்பட்டுட்டே, கம்சனால பல அவதிகளை பட்டுட்டேன், இனிமே நீங்க கவலைப்படாதீங்கோ, நான் பிறந்துட்டேன், அந்த கம்சனை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றது போல கையில் ஆயுதங்கள். சங்க கதார்யுதாயுதம், நான் பிறந்த பிறகு உங்களுக்கு கஷ்டம் கிடையாதுமா, நான் பார்த்துக்கிறேன் உங்களை. அது மட்டும் இல்லை, ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம், பிறக்கல காலத்திலேயே இந்த வினா ஸ்ரீவத்ஸ கௌஸ்துபம்னு பகவான் அந்த வைகுண்ட திருமேனியோடு தான் பிறக்கிறார். கலசோபி கௌஸ்துபம், கௌஸ்துபம்ங்கிறார். அந்த கௌஸ்துபத்தினால பகவானுக்கு அழகு கிடையாது, பகவானுடைய கழுத்தில் இருக்கிறதுனால தான் அந்த கௌஸ்துபத்துக்கு அழகுங்கிறார் நாராயண தீர்த்தர். அப்படி அதை போட்டுட்டே பிறக்கிறார் கௌஸ்துபமணி. அது மாத்திரமா, பீதாம்பரம், பிறக்கிற காலத்திலே பீதாம்பரம் உட்டியானத்தோட பிறக்கிறார், இடுப்புல பெல்ட்டோட. ஏன் இடுப்புல அந்த பீதாம்பரம்னா, தேவகி அம்மா நாளைக்கு வருத்தப்படுவாளாம். இப்ப கிளம்பி கோகுலம் போயிட்டார்னா 11 வயசு கழிச்சு தான் திருப்பி வந்து இந்த அம்மா அப்பாவை பார்த்து ரிலீஸ் பண்ணி கம்சனை வதம் பண்றதெல்லாம் எல்லாம் 11 வயசுக்கு அப்புறம். அது பர்யந்தம் கோகுலவாசம். ஒரு அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைக்கு ஒரு கௌபீனம் கட்டி பார்க்கணும், அரணாக்கொடி வாங்கி சாத்தி பார்க்கணும், அந்த குழந்தைக்கு மூக்கில் புல்லாக்கு போட்டு பார்க்கணும், அந்த குழந்தைக்கு காதில் தோடு போத்து பார்க்கணும், ஒரு குடுமி கட்டி பார்க்கணும். இது அத்தனையும் ஆசை இருக்கும். அப்புறம் நாளைக்கு நினைப்பாலாம், அந்த குழந்தைக்கு நம்ம ஒரு ஜட்டி கூட வாங்கி தரலையே, ஒரு ட்ரெஸ்ஸு கூட வாங்கி தரலையே, ஒரு பனியன் கூட வாங்கி தரலையேங்கிற எண்ணம் இருக்குமா? அந்த அவஸ்தை, அந்த வேதனை அந்த அம்மாவுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காகவே என்ன பண்ணார்னார், பீதாம்பரம், பிறக்கிற காலத்திலே வஸ்திரத்தோட தரிசனம், சாந்திர பயோத சௌபகம், அந்த நகையோட கூட சர்வாலங்கார பூஷிதனாக பகவத் அவதாரம். மகாரிக வைடூரிய கிரீட குண்டல த்விஷாபரிஷ்வக்த சஹஸ்ர குந்தலம் உத்தாம காஞ்சி அங்கத கங்கணாதிபிகி. இப்படி இருக்கக்கூடிய அந்த வைகுண்ட ரூபத்தை விரோச்சமானம் வசுதேவைக்ஷதாம், வசுதேவரும் தேவகியும் பார்த்து சந்தோஷப்பட்டார். பார்த்தார், ரூபம் யத்தது பிராகுரவ்யக்தமாத்யம் விதித்தோசி பவான் சாட்சாத். உடனே பார்த்தார், நமஸ்காரம் பண்ற காலத்திலே பயம் வந்துடுது. ஆகா, அந்த கம்சன் வந்துடுவானே, அவன் உன்னை வதம் பண்ணி விடுவானேப்பா. அவர் சொன்னார், அம்மா நான் பிறந்தப்புறமும் உங்களுக்கு பயம் உண்டான்னு கேட்டு. அவதாரயமாம் ஈஸ்வரம், நான் பயத்தை போக்குறதுக்கு நான் பிறந்திருக்கேனே தவிர என்னை பார்த்த பிறகு பயம் உண்டா உங்களுக்கு, கவலைப்படாதீங்கன்னு. இல்லப்பா, உனக்கு தெரியாத, அவன் நிறைய குழந்தைகளை வதம் பண்ணியிருக்கான். அப்படி உங்களுக்கு பயம் இருந்தால் தரிகிமாம் கோகுலம் நயா, என்னை கொண்டு போய் கோகுலத்தை விடுங்கோ, அங்கே ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைய இங்கே எடுத்து இந்த வைகுண்ட ரூபத்தை மறைச்சுக்கோப்பா, பிராகிருத சிசுவாக ஆகணும் பிரார்த்தனை பண்ண. அம்மா அப்பா பிரார்த்தனை பண்ணா, பிரார்த்தனை பண்ணி வைகுண்டவாசின்னு தெரிஞ்சா அந்த ஆனந்தம் போயிடும், அவளுக்கு பயம் வந்துடுமே. உடனே என்ன பண்ணார், அவ புத்தியிலேருந்து அதை அழிச்சார், பிராகிருத சிசுவாக ஆனார். எப்படி நான் கொண்டு போய் விடுறதுன்னார், என்னை தொட்டா பந்தங்கள்லாம் விலகு, பந்தத்தை விளக்கிறதுக்கு தான் நான் பிறந்திருக்கேன், தொடுங்கோன்னார். கை விலங்கு கால் விலங்கு விட்டுது, நேரா அந்த குழந்தைய எடுத்துட்டு வாசலுக்கு போறார். கேட்டு பூட்டி இருக்கு, 5000 படர்கள் நிற்கிறான். சுவாமி என்ன பண்ணார், ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய சர்வ ஜீவராசிகளின் இடத்துலையும் பகவான் தானே இருக்கார். அந்த ஸ்விட்சை ஆஃப் பண்ணி விட்டார். எல்லாம் நிற்கிறான், கண்ணு திறந்திருக்கு, மூச்சு காத்து இருக்கு, எல்லாம் வேலை செய்யறது. ஆனா அந்த சைத்தன்யம் இல்லை, உள்ள இருக்கிற பகவான் சைத்தன்யத்தை ஆஃப் பண்ணி விட்டார். பொம்மை போல நிற்கிறா. இவர் பாட்டுக்கு அந்த குழந்தைய எடுத்துட்டு போறார். யமுனை என்ன பண்றதுன்னா வழிவிடுறதாம். அக்கறையில கிழக்கேந்து வந்த ஜலம் கிழக்க போறது, மேற்கேலேருந்து வந்த ஜலம் அப்படியே நிற்கிறது, நடுப்புற புழுதி பறக்கிறது.
மழையோ கொட்டுறது, இந்த குழந்தை எப்படிடா கொண்டு போறதுன்னு நினைக்கிற காலத்துல பார்த்தா ஆதிசேஷன் கொடை பிடிக்கிறார். அவருடைய டியூட்டின்னா அது கொடை பிடிக்கிறார். இந்த யமுனை என்னன்னா பயந்துண்டு கொடை பிடிக்கிறாளாம். இவர் தான் ராமாவதாரத்துல நதிகளுடைய பத்னிகளா, சமுத்திரங்களுடைய பத்னிகளாக நதிகளை வர்ணிக்கிறது. இந்த ராமாவதார காலத்துல பகவான் சரணாகதி பண்றார். 3 நாள் அந்த சமுத்திர ராஜா வரல. உடனே பார்த்தார் சுவாமி, சாபமானய சௌமித்ரே, ஏ லக்ஷ்மணா, அந்த சமுத்திர ஜலத்தை ஒரு ஆக்னேயாஸ்திரம் போடுறேன். அந்த சமுத்திர ராஜாக்கே மேல பயம் இல்லை, நான் சரணாகதி பண்றேன்னு ரொம்ப இலக்காரமாக இருக்கான். ஒரு ஆக்னேயாஸ்திரம் போடுறேன், அந்த ஜலத்தை என்ன வத்த பண்ணிடுவோம். வத்த பண்ணிட்டோம்னா அந்த ஜலம் முழுக்க வத்தி போச்சுன்னா அந்த சைன்யங்கள்லாம் என்ன பண்ணும்னா அந்த சமுத்திரத்துல இறங்கி போய் யுத்தம் பண்ணலாம்டா. ஆக்னேயாஸ்திரம் போடலாம், எடுறா அந்த அஸ்திரத்தை. சாபமானய சௌமித்ரே சொல்ற காலத்துல பார்த்தா உடனே வந்து சரணாகதி பண்றான் அந்த சமுத்திரராஜ். ஏண்டா நான் 3 நாளா நமஸ்காரம் பண்றேன், ஆனா நீ என்ன நீ வந்து ஏன் பார்க்கலன்னார். நீங்க பண்ற காலத்துல வந்தேன்னா அதை ஏத்துண்டதா ஆயிடும். நீங்க நமஸ்காரம் பண்ணி நான் வந்தேன்னா அதை ஏத்துண்டதா ஆகாத. அதனாலதான் வரல. எது தகும்னா நான் உங்களுக்கு சரணாகதி பண்றது தானே தகும். அதனாலதான் இப்ப வந்தேன், உங்களுக்கு ஒரு உபாயம் சொல்றேன் கேளுங்கன்னு அதற்கு ஒரு உபாயம் சொல்லி கொடுக்க. அந்த அவதாரத்துல சுவாமி ஆக்னேயாஸ்திரம் போட்டு அதை வத்த பண்றதா இருந்தார். அதே பிரபுதான் இப்ப அவதாரம் பண்ணியிருக்கார். இவருக்கு நம்ம ஒழுங்கா பண்ணலைன்னா நம்ம ஆத்துக்காரரை பயமுடுத்தினா மாதிரி நம்மளையும் இப்ப பயமுடுத்துவார். அதனால ஒழுங்கா நடந்துக்கணுங்கிறதுக்காகவே யமுனை வழி விட்டாள். பயத்தினால் வழி விட்டா புழுதி பறக்கிறது நடந்து போற, ஆதிசேஷன் கொடை பிடிக்கிறது, மந்தம் மந்தம் ஜலதராஹா அப்படி போய் அக்கறையில விட்டார். யாருமே பார்க்கல, எல்லா சுவிட்சையும் ஆஃப் பண்ணியாச்சு. கோகுலத்தில் அந்த குழந்தைய விட்டார். அப்பதான் அங்க ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய எடுத்து வச்சுக்கிறார், கொண்டு வந்து இக்கரையில விடுறார். ஜெயிலில் வந்து வைக்கிறார். காவலாளி கண்மூழ்ச்சிக்கிறான், எல்லாம் பூட்டிக்கிறது, குழந்தையும் அழறது. என்னடா ஆச்சரியம்னார், சொல்லி வச்சுட்டு பிறந்த குழந்தையோனும், அதனால உடனே அழ. உடனே இந்த குழந்தை அழற சத்தத்தை கேட்டோடனே காவலாளி போய் சொல்ல, அந்த கம்சன் வந்தான். இந்த குழந்தையும் அப்போதைய சிலா பிருஷ்டை எடுத்து அடிக்க போறான். அது என்னன்னா பொன் குழந்தை. முன்னாடியே சுவாமி சொல்லிவிட்டார், பொன் குழந்தையாக அம்பாள் அவதாரம் பண்ணியிருக்கா. அப்படி அடிக்க போறான். திருவடியை பிடிச்சதுனால என்னாச்சுன்னா மேல போயிட்டா அம்பாள். கையிலேண்டு நழுவிண்டு மேல போனா, என்ன வதம் பண்ண வந்த உன்னை வதம் பண்ணியிருப்பேன், இருந்தாலும் தெரிஞ்சோ தெரியாமலோ என் காலை பிடிச்சிட்டு உன்னை விட்டேன். அதனால நீ சஷ்டியப்த பூர்த்தி சதாபிஷேகம் பண்ணிக்க முடியாதுப்பா. உன்னை வதம் பண்றவ எங்கேயோ ஒரு இடத்துல பிறந்து வளர்றான்னு சொல்லிவிட்டு அம்பாள் மறையிறான். என்ன ஆச்சுன்னா நேத்தே சொன்னேனே, கோபிய காமாத்து பயாத்து கம்சா. கம்சனுக்கு என்னன்னா எல்லா எண்ணமும் போச்சு. எப்படா கிருஷ்ணன் பிறந்தாச்சே, எப்ப வருவானோ, எங்க இருக்கானோ, யார் இடத்துல இருக்கானோ, எந்த ஊர்ல இருக்கானோ, இந்த எண்ணம் மாத்திரமே இருக்கு இங்க. அப்படி ஒரு அவஸ்தையில இங்க கம்சன் இருக்கான். அங்க மறுநாள் கார்த்தால எந்த பார்த்தா நந்தஸ்வாத்மஜ உற்பன்னு ஜாதா அக்லாதோ மகாமனா ஆகூய விப்ரான் வேதஜானு ஸ்நாதா சுச்சிரலங்கிருதா. குழந்தை பிறந்திருக்குங்கிற செய்தி தெரிஞ்சோடனே நந்தகோபன் என்ன பண்றார், எல்லாருக்கும் யதேஷ்டமாக தானங்கள், திலாத்ரின்னு சப்த ரத்னோகங்கிறார், 7 எள்ளு மலைய தானம் பண்றார். எள்ள கப்புல வச்சு ஒரு துளி கொடுத்தாலே வாங்கிக்க மாட்டேங்கிறா. 7 எள்ளு மலைன்னா என்னன்னா வெறும் எள்ள கொடுத்தா யாரும் வாங்கிக்க மாட்டா. சப்த ரத்னோகங்கிறார். அந்த எள்ளு மலையோட தங்கம், வைடூரியம், கோமேதகம் முதலிய கற்கள், தங்கம், வெள்ளி எல்லாத்தையும் போட்டு கலந்து 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 கொடுக்குறான் சிற்றரசங்கிறதுனால. அப்படி கொடுத்தா எல்லாரும் கியூல நின்று வாங்கிக்கிறா. தேனூனாம் நியுதே பிராதாத்து, யாதவர்கள்ங்கிறதுனால மாடுகள் பசுக்கள் எல்லாம் நிறைய யதேஷ்டமாக தானம் பண்ண. திலாத்ரின்னு சப்தரத்னோக கணக்கில்லாம தான தர்மங்கள் எல்லாம் பண்ணி சந்தோஷப்பட்டானாம் அந்த நந்தகோபர். அவர் மட்டுமான்னார், அவர் மட்டும் இல்ல, அந்த ஆயர்பாடி பிரஜமே என்னாச்சுன்னா எல்லா ராத்திலையும் ஒரு குழந்தை பிறந்தா எப்படி ஒரு சந்தோஷப்படுவாளோ அது போல ஒரு சந்தோஷமா. ஓடுவார் விழுவாருங்கிறார் ஆழ்வார். ஒருத்தரும் தரையில நிக்கல, அவ அப்படியே ஆகாசத்துல மிதக்கிறாள். எல்லார் ஆத்துலேருந்தும் அவ வியாபாரத்துக்கு வச்சிருக்கிற வெண்ணெய், பால், தயிர், ஏடு எல்லாத்தையும் எடுத்து ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் அடிச்சுக்கிறா.
அடிச்சுன்னு என்ன பண்ணான்னா அந்த உற்சாகத்தை அப்படி கொண்டாடிக்கிறாளாம். அந்த வஸ்துக்களை வச்சு அடிச்சு கொண்டாடிக்கிறா. ஊரே கோலாகலமா இருக்கு. அவ ஆத்துல ஒரு குழந்தை பிறந்தா என்ன ஒரு சந்தோஷமோ அந்த ஒரு ஆனந்தம். தத ஆரபியனந்த விரஜ சர்வ சமிருத்திமானுங்கிறார். இதற்கு முன்னாடி எப்படின்னா கிருஷ்ணர் பிறக்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி, கிருஷ்ணர் பிறக்கிறதுக்கு முன்னாடி அங்க தரித்திரம் தலை விரிச்சு ஆடும். ஒருத்தர் இடத்துல ஒரு ஆத்துல உப்பு இருந்தா புளி இருக்காது, புளி இருந்தா பொடி இருக்காது, பொடி இருந்தா காய் இருக்கா, காய் இருந்தா கறி இருக்காது, அப்படி இருக்கும். ஆனா இந்த கிருஷ்ணர் பிறந்த பிறகு என்னன்னா ஹரேர் நிவாஸ் ஆத்மகுணைகி ரமா கிரீடம் அபூன்றிருப்பா. பகவான் ஒரு இடத்துக்கு வந்துட்டான்னா அந்த இடத்துக்கு என்ன ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா மகாலட்சுமி வந்துடுவா. மகாலட்சுமி வந்து என்ன பண்ணான்னா நித்திய தாண்டவம் ஆடினாலா அந்த கோகுலத்தில் ரமா கிரீடம் அபூன்றிருப்பா. அதற்கப்புறம் என்னன்னா அந்த தாரித்ரம்ங்கிற அந்த வார்த்தைக்கு இடமே இல்லை. மகாலட்சுமி நித்தியப்படி அங்க தாண்டவமாடினா அப்படின்னு சொல்லி சகல சமிருத்தியோட அந்த கோகுலம் பிரகாசிச்சதுங்கிறதான பகவத் அவதாரம்ங்கிறத புண்ணியமான சரித்திரம், கிருஷ்ணாவதார சரித்திரம். மேல மேல நாளைக்கு நாளைக்கு பூத்தனா மோட்சம், சகடாசுர பஞ்சனம், காளிங்க நர்த்தனம், ராசபஞ்சாத்தியாயி, ருக்மிணி கல்யாணம் முதலிய எல்லா சரித்திரங்கம், மிருத்பக்ஷணம், நவநீதாதி சௌரியம், ருக்மிணி கல்யாண பர்யந்தம் உள்ள சரித்திரம் நாளைக்கு. லோகத்துக்கே மங்களத்தை கொடுத்ததான ருக்மிணி கல்யாண பர்யந்தம் நாளைக்கு உள்ள சரித்திரங்கள், நாளைக்குள்ள கதை. நாளைக்கு கார்த்தால 9லேருந்து 10 ஸ்ரீமத் பாகவத பிரவச்சனம். அது முடிஞ்ச பிறகு சம்பிரதாய பஜனை கல்யாண உற்சவம். 1 மணிக்குள்ள அஷ்டபதி பார்த்தி திருக்கல்யாணம் பண்ணி பூர்த்தி பண்றதாக உத்தேசம். ராத்திரி இப்ப திவ்யநாம சங்கீர்த்தனம் 7:30க்கு ஆரம்பம். போஜனம் முடிச்ச பிறகு 7:30லேருந்து 9:30 திவ்யநாம சங்கீர்த்தனம். எல்லாரும் வந்து கலந்துண்டு பகவானுடைய கிருப்பை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிங்க. கோபிகா ஜீவன ஸ்மரணம், ஜானகி காந்த ஸ்மரணம், பார்வதி பதயே சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோலா புண்டலி கவரதா समस्त सद्गुरुनाथ महाराज की, आंजनेय मूर्ति की।